சந்தோஷமாக இருப்பாங்க. மனைவி இப்போ கணவன் நினச்சிவாங்க சந்தோஷமாக இருப்பாங்க, மனைவி நினச்சிவாங்க சந்தோஷமாக இருப்பாங்க. அதனால் நாம் சந்தோஷமாக எப்பொழுதும் நினைச்சணும் இருக்க வேண்டுமா? எல்லோரும் தெரிந்த பாடல் ஜி தம்பி, எல்லோரும் கரங்களை தட்டி பாடுவோம். கரங்களை தட்டலாமா? சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க, சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. உயர்வானாலும் தாழ்வானாலும், உயர்வானாலும் தாழ்வானாலும் சர்வவல்ல தேவன் நம்மோடு இருக்கிறார், சர்வவல்ல தேவன் நம்மோடு இருக்கிறார். சந்தோஷமா சந்தோஷமா கரங்க தட்டி ஆமென். சந்தோஷமா எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள், சந்தோஷமா இருங்க, எப்பொழுதும் சந்தோஷமா இருங்க. நெருக்கத்தின் நேரத்திலும் கண்ணீரின் பாதையிலும், நெருக்கத்தின் நேரத்திலும் கண்ணீரின் பாதையிலும் இந்த தேவன் நம்மோடு இருக்கிறார். சந்தோஷமா இருங்க, நம்மை காண்கின்ற தேவன் நம்மோடு இருக்கிறார். சந்தோஷமா இருங்க, சந்தோஷமாய் சந்தோஷமா இருங்க, எப்பொழுதும் சந்தோஷமா இருங்க. க்ளோரி. சந்தோஷமா இருங்க, எப்பொழுதும் சந்தோஷமா இருங்க. விசுவாச ஓட்டத்திலும் ஊழிய பாதையிலும், விசுவாச ஓட்டத்திலும் ஊழிய பாதையிலும் நம்மை வழிநடத்தும் தேவன் நம்மோடு இருப்பதால் சந்தோஷமா இருங்க. நம்மை வழிநடத்தும் தேவன் நம்மோடு இருப்பதால் சந்தோஷமா இருங்க. இயேசு நம்மோடு இருக்கிறார். சந்தோஷமா இருங்க, எப்பொழுதும் சந்தோஷமா இருங்க, சந்தோஷமா இருங்க, எப்பொழுதும் சந்தோஷமா இருங்க. அல்லேலூயா. சிலர் நல்லா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு சந்தோஷமே இருக்காது. மற்றவங்களை பார்த்து அவங்க நல்லா இருக்காங்களேன்னு நமக்கு நினைச்சோம் எரியும், சந்தோஷமே இருக்காது. நம்ம வீட்டில் கார் இருக்கும், நல்லா கார் இருக்கும், விலை உயர்ந்த கார் இருக்கும். நம்மளோட கஷ்டப்பட்டவங்க ஒரு பைக் எடுத்தால் பைக்கு எடுத்துட்டானேன்னு சொல்லி என்ன சொல்லுவோம், சில சந்தோஷமே போயிடும் சிலவங்களுக்கு. அப்படிதானா? நிறைய பேருக்கு அப்படி இருக்குது. நான் பார்த்துருக்கேன். சந்தோஷமே இருக்க பக்கத்தில் உள்ளவங்க நாம் நல்லா இருக்கணும், மற்றவங்க எப்படியும் இருக்கக்கூடாது, சந்தோஷமாகவே நாம் அப்போது நம்ம எப்பவும் என்ன செய்யணுமா, மற்றவர்களுக்கு மற்றவர்கள் நல்லா இருக்கிறத பார்த்து நம்ம சந்தோஷப்பட்டோம்னா ஆண்டவர் இன்னும் உங்களை சந்தோஷம் வைப்பார். அல்லேலூயா சொல்லிடலாமா? அல்லேலூயா. உங்கள்கிட்ட மாடி வீடு இருக்கும், ஒரு சின்ன வீடு கட்டுவாங்க, ஐயோ வீடு கட்டிட்டானே அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்க, சந்தோஷத்தை இழந்துருவாங்க. நாம் கிறிஸ்தவர்கள் அவங்கள என்ன செய்ய தெரியுமா, இன்னும் பெரிய வீடாக கட்டுட்டு ஆண்டவரே அப்படின்னு சந்தோஷப்பட்டால் ஆண்டவர் நம்மளை உயர்த்திடுவார். அல்லேலூயா சொல்லிடலாமா? அல்லேலூயா. எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்க வேண்டும். மறுபடியும் ஆண்டவர் மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று என்ன செய்ய பைபிளில் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. அதனால் எப்பொழுதும் நம்ம சந்தோஷமாக துக்கமாகவே என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. ஆண்டோட சமூகத்தில் வந்துட்டோம் அந்நாள் துக்கமுகமாகவே எப்பொழுதும் மூஞ்சி நாயிட்டே வருவாங்க. குழந்தை இல்லையேன்ட்டு அழுதுகிட்டே துக்கத்தோடு போயிட்டு இருந்தாங்க. அன்னைக்கு வித்தியாசமான ஜெபம், வித்தியாசமாக ஜெபம், தன்னுடைய இருதயத்தில் இருந்தது எல்லா துக்கத்தை எல்லாத்தையும் பாரத்தை எல்லாத்தையும் என்ன செஞ்சிட்டாங்க, ஆண்டவர்கிட்ட ஊற்றிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த அம்மா என்ன செய்யலையா, துக்கமுகமாக இருந்தது இல்லை. இல்லையா சொல்லிடலாமா? நீங்கள் இப்போ துக்கத்தோடு கூட வந்திருக்கலாம், ஏதோ ஒரு காரியத்தினால கணவன் சரியில்லையே, மனைவி சரியில்லையே, பிள்ளைகள் சரியில்லாமல் இருக்கிறாங்களே, இஷ்டம் போல் வாழ்கிறாங்களே, அப்படி ஏதோ ஒரு துக்கம்.
வந்திருக்கிறது. நீங்கள் சந்தோஷமாக கரங்கள் தட்டி பாடுங்க. ஆண்டவர் உங்கள் துக்கத்தை மாற்றிடுவார். உங்கள் பிள்ளைகளை, கணவன், மனைவி, யார் மூலமாக அவங்க குடும்பத்தில் பிரச்சனை வருதோ அதையெல்லாம் மாற்றிடுவார். அல்லேலூயா சொல்லிடலாமா? அல்லேலூயா. அதான் ஒரு மனுஷன், ஒரு நடிகர் சொன்னார், சிரிப்பு நடிகர். அவர் சிரிக்கவே மாட்டார், நம்மளை சிரிக்க வச்சுருவார். அப்படிப்பட்ட சார்லி சாப்ளின் தானே அவர் சொல்கிறாரு, என்னால் 1000 பேர் சிரிக்கலாம், ஆனால் ஒரு பேர் கூட என்ன செய்யக்கூடாதான், அழக்கூடாதுன்னு சொல்லுவாராம். அல்லையிலே சொல்லிடலாமா? நம்ம மற்றவர்களை சந்தோஷப்படுத்தும் பொழுது, மற்றவர்களை சிரிக்க வைக்கும் பொழுது ஆண்டவர் நம்மளை சந்தோஷப்பட விடுவாரா? யோபுக்கு எத்தனை வேதனை, எத்தனை வியாதி, ஆனாலும் என்ன செஞ்சார்? அவரை மறந்துட்டார். மற்றவர் மன்னன் நண்பருக்காக தான் ஜெபம் பண்ணார். என்ன செஞ்சிட்டார் ஆண்டவர்? சுகம் கொடுத்துட்டாரு, விடுதலை கொடுத்துட்டாரு. சும்மா விட்டாரா? இழந்தது முதல்ல யோபு அந்த ஊரில் பெரிய பணக்காரன் தான், ஆனால் 2வது ஆசீர்வாதம் என்னச்சு? ரெட்டிப்பான ஆசீர்வாதம். அப்படி தான் ஆசீர்வாதம். அல்லையிலே சொல்லிடலாமா? மற்றவர்களுக்காக நாம் வாழணும். அப்படி சொல்லுங்கள், மற்றவர்களுக்காகவே நாம் வாழ வேண்டும். அப்படி தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. அல்லேலூயா. கரங்களை தட்டி பாடலாமா? நெருக்கத்தின் நேரத்திலும் கண்ணீரின் பாதையிலும், நெருக்கத்தின் நேரத்திலும் கண்ணீரின் நம்மோடிருப்பதா சந்தோஷமாயிருங்க. நம்மை காண்கின்ற தேவன் நம்மோடிருப்பதா சந்தோஷமா இருங்க. சந்தோஷமா கரங்க தட்டி சந்தோஷமா இருங்க, எப்பொழுதும் சந்தோஷமா இருங்க. க்ளோரி. சந்தோஷமா இருங்க, எப்பொழுதும் சந்தோஷமா இருங்க. விசுவாச ஓட்டத்திலும் ஊழிய பாதையிலும், விசுவாச ஓட்டத்திலும் ஊழிய பாதையிலும் வழிநடத்தும் தேவன் நம்மோடிருப்பதால் சந்தோஷமாயிருங்க. நம்மோடிருப்பதால் சந்தோஷமாயிருங்க. சந்தோஷமா இருங்க, எப்பொழுதும் சந்தோஷமா இருங்க. சந்தோஷமா இருங்க, எப்பொழுதும் சந்தோஷமா இருங்க. தோல்விகள் வந்தாலும், நஷ்டங்கள் நேர்ந்தாலும், தோல்விகள் வந்தாலும், நஷ்டங்கள் வந்தாலும், நமக்கு ஜெயம் கொடுக்கும் தேவன் நம்மோடிருப்பதால் சந்தோஷமா இருங்க. நமக்கு ஜெயம் கொடுக்கும் தேவன் நம்மோடிருப்பதால் சந்தோஷமா இருங்க. சந்தோஷமாய் இருங்க, எப்பொழுதும் சந்தோஷமா இருங்க. ஆமென். சந்தோஷமா இருங்க, எப்பொழுதும் சந்தோஷமா இருங்க. என்னதான் நேர்ந்தாலும் சோர்ந்து போகாதீங்க. என்னதான் நேர்ந்தாலும் சோர்ந்து போகாதீங்க. நம்மை அழைத்த தேவன் கைவிட மாட்டார். சந்தோஷமா இருங்க. நம்மை அழைத்த தேவன் கைவிட மாட்டார். சந்தோஷமா இருங்க. சந்தோஷமா இருங்க, எப்பொழுதும் சந்தோஷமா இருங்க. சந்தோஷமா இருங்க, எப்பொழுதும் சந்தோஷமா இருங்க. எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்க வேண்டுமாம். அல்லேலூயா சொல்லிடலாமா? ஆண்டுடைய பிள்ளைகள் ஒரு நாளும் துக்கமுகமாக இருக்கவே கூடாது. அல்லேலூயா சொல்லிடலாமா? நாம் சந்தோஷமாக இருக்கிறத பார்த்துட்டு சிலர் என்ன செய்வாங்க தெரியுமா? நம்மளை வேதனைப்படுத்துனா எப்படியாவது ஓடிடுவான்னு சொல்லி வேதனைப்படுத்துவாங்க. நீங்கள் அதுக்கு மத்தியிலும் சிரிச்சிக்கிட்டே அப்படி நீங்கள் இருங்க.
அவங்க பார்ப்பாங்க, என்னையா இவ சிரிச்சிட்டே இருக்கா, இவ்வளோ ஒன்றுமே பண்ண முடியாதுன்ட்டு அவங்க துக்கமாயிருவாங்க. அல்லேலூயா சொல்லிடலாமா? அதுதான் நடக்கும். அல்லேலூயா. நீங்கள் சிரிக்கிறத பார்த்து அவங்க அவ்வளோதான் செத்து போவாங்க, அந்த மாதிரி ஆயிரும். சரியா? நீங்கள் நம்ம சந்தோஷமாக மக்கள் மத்தியில் நம்ம என்ன கிறிஸ்தவர்கள் சந்தோஷமாக இருக்க பழைக்கணும். அல்லேலூயா சொல்லிடலாமா? அல்லேலூயா. என்ன அவதூறாக பேசினாலும், என்ன நம்மளுக்கு விரோதமாக எழும்பி பேசினாலும் நம்ம என்ன செய்யணும்? சிரிச்சுக்கிட்டே இருந்தால் போதும், சிரிச்சுக்கிட்டே இருந்தால் போதும். அவ்வளோதான், அவங்களுக்கு பைத்தியம் பிடிச்சிடும். அதான் அல்லேலூயா சொல்லிடலாமா? அல்லேலூயா. சரி, தொடர்ந்து அன்பான சகோதரர் அவர்கள் தேவனுடைய வார்த்தை பிரசவம். அல்லேலூயா. நான் உங்கள்கிட்ட பிரசங்கம்லாம் பண்ண போகிறதே இல்லை. நிறைய கேள்விகள் உங்கள்கிட்ட இருந்து கேட்டு பதில பேர போகிறோம். ஆமே. இதில் இளம் தாய்மார்கள்லாம் அந்த பக்கம் வாங்க, அதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் உள்ளவங்களாம் அப்படி அப்படி உட்காருங்க பார்ப்போம். ஏன்னா நீங்கள் ஏதோ வெகு தூரத்தில் இருக்கிற மாதிரியும் நாங்கள் தூரத்தில் இருக்கிற மாதிரி இருக்குது. அந்த ஐயா மட்டும் இந்த பக்கம் வந்துடுங்க. உங்கள்கிட்ட நிறைய ப்ராக்டிக்கலான கேள்விகள் கேட்க போகிறேன், நீங்கள் தான் பதில் சொல்ல போகிறீங்க. ஆமே. உங்களோட நான் அனுபவத்தில் கூடாது இல்லை, பல ஊழிய பாதைகளில் சந்தித்த காரியங்களை நம்ம விவாதிக்க போகிறோம். இப்போ இது ஒரு விவாத மேடை மாதிரி. ஆமே. அல்லேலூயா. இன்றைக்கி உள்ள சில்ட்ரன்ஸுக்கு நம்ம பேரண்ட்ஸாக இருக்கிறது கஷ்டமாக ஈஸியாக? இளந்தாய்மார்கள் முதல்ல பதில் சொல்லலாம். கஷ்டமாக ஈஸியாக? கஷ்டம். பின்னாடி உள்ள பாட்டியம்மா மாதிரிலாம் சொல்லலாம், பெரியவங்களாம் சொல்லலாம், நாங்களாம் பிள்ளைகளை வளர்க்கலையா அப்படின்னு சொல்லுவாங்க. முதல் வார்த்தை என்ன சொல்லுவாங்க? ஐயாட்ட கேட்டால் அதான் சொல்லுவாங்க, நான் இத்தனை பிள்ளைகளை வளர்த்து ஆளாக்கலையா அப்படிம்பாங்க, இத்தனை பேர பிள்ளைகளை வளர்க்கலையா அப்படிம்பாங்க. இந்த 2000க்கு பிறகு பிறந்த பிள்ளைகளுடைய மனநிலைமை வேறு, 2010க்கு உள்ள பிள்ளைகளுடைய மனநிலைமை வேறு, 2025 பிறக்க போகிறாங்களா இனிமே, இவங்க டோட்டலாக வேறு. 21ஆம் நூற்றாண்டு பின்னுள்ள உள்ள பிள்ளைகளுடைய காரியங்களே வேறு. ஆமே. அது ஆமாம், ஏற்றுக்கொள்கிறீங்களா? தூரமாக இருக்கிறவங்களாம் முன்னாடி வரச்சுன்னு அதுக்கு தான் சொல்கிறேன். கொஞ்சம் சின்னவங்க முன்னாடி வாங்க, அதுக்கு அடுத்தவங்க அப்படி உட்காந்திங்கன்னா உங்கள்கிட்ட நான் பேசுகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். தயவுசெய்து வாங்க. ஆண்கள் சீட்டுன்னு பார்க்குறீங்களா? இது இப்போதைக்கு இல்லை, வாங்க தைரியமாக வாங்க. ஒரு கொஞ்ச நேரம் தான் நம்ம சில காரியங்களை கிறிஸ்தவ குடும்பங்கள் இல்லை கிறிஸ்தவ பெற்றோராக அறிந்து கொள்ள வேண்டிய சில காரியங்கள் இருக்கிறது. ஏன்னு சொன்னால், பிள்ளைகள் நிமித்தம் பேரண்ட்ஸுக்கு இன்றைக்கி பெரிய பிரச்சனை. ஆமாவா இல்லையா? எப்படி உங்கள் பிள்ளைகளை ஹேண்டில் பண்ணுறதுங்கிறதுக்குன்னே தனியாக படிக்க வேண்டியிருக்கு, சைக்காலஜி. அதனால் நிறைய காரியங்களை நீங்கள் பதில் சொல்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அப்புறம் உங்கள் கையில் நோட்டு கொடுத்துருக்காங்களா? எல்லார் கையிலையும் 10 கொஸ்டினுக்கு ஆன்சரும் இப்போ நீங்கள் எழுதி தரணும். உங்கள் பிள்ளைகளை பற்றி நீங்களே எழுதி தரணும். அதனால் அதுக்கெலாம் வாங்க, எல்லார் கையிலையும் பேனா இருக்குது. ஃபஸ்ட்டு கொஞ்சம் சின்ன அக்கா மாதிரிலாம் வாங்க, அப்புறம் அதுக்கடுத்த பெரிய அப்படி உட்காருங்க. வாங்க தைரியமா, கொஞ்சம் நேரம் தான் உங்களுக்காக. அந்த நம்ம பிள்ளைகள் அங்கே போயிருக்கிறாங்க, அவங்களாம் வர்ற வரைக்கும் நம்ம ஒரு காமன் டாக் ஒன்று பேச போகிறோம். சரி, வயசு சொல்லிடலாம். 40 வயசு கீழே உள்ளவங்களாம் வாங்க. 30லேருந்து 40 வயசு கீழே உள்ளலாம் வாங்க. ஏன்னு சொன்னால், இன்றைக்கு உள்ள பிள்ளைகளுடைய கேள்விகள், அவங்க மனசில் என்ன இருக்குது, உங்ககிட்ட ஏன் இந்த பிரச்சனை பண்ணுறாங்க, இதெல்லாம் நீங்கள் சொல்ல போகிறீங்க. நாமளும் வேதத்தின் அடிப்படையில் சில காரியங்களை பார்க்க போகிறோம். ஆமென். முதல்ல வேதத்திலேருந்து சில காரியம். நல்ல ஆசீர்வாதமாக இருந்த குடும்பங்கள் நமக்கு தெரியும். நீங்கள் நிறைய வேதாகம தேர்வு, வேதாகம பரீட்சைகள்லாம் எழுதியிருப்பீங்க. போட்டித் தேர்வுகள்லாம் எழுதி ப்ரைஸ் வாங்குறதுல அம்மாமார் மாதிரி யாரும் முடியாது. ஏன்னா எல்லா சர்ச்சிலையும் பார்க்குறோம், முதல் பரிசு 2ஆம் பரிசுலாம் பெரிய பெரிய அம்மாமாரே வாங்கிட்டு போயிடுறாங்க. 100 மார்க்குக்கு 85-90 மார்க் எடுக்கிறவங்களாம் பார்க்குறோம். ஒரு சர்ச்சுக்கு போயிருந்தேன், ஒரு வயசான அம்மா இந்த வேத பாடம் தினமும் சர்ச்சில் வாசிக்கக்கூடிய வேத பாடம் ஒவ்வொரு வாரமும் ஏதோ அதை மனப்பாடமாக சொல்லுவாங்க. நான் ஒரு 2 வாரம் தொடர்ச்சியாக அந்த சர்ச்சையை போயிருந்தேன். 2 வாரமே ஒரு வயசான அம்மா, கிட்டத்தட்ட ரிட்டையர்ட் அம்மா,
அப்படியே அந்த ஒரு அதிகாரமோ 2 அதிகாரமோ வேத பாடம் கொடுக்குறாங்கன்னா பைபிளே இல்லாமல் மனப்பாடமாக சொல்லுவாங்க. அப்படின்னு அதிர்ச்சியாக நின்னேன். ஏன்னா எனக்கு சொல்ல தெரியாது. அப்படி ஒவ்வொரு வசனத்தையும் பார்த்து பார்த்து எழுதி எழுதி பழகி கடைசியாக வேத வசனத்தை பார்த்தா தான் சொல்ல முடியுது. அந்தளவுக்கு ஆயிடுச்சு. அவ்வளவு அக்யூரேட்டாக சொன்னாங்க. ஆச்சரியமாக இருந்தது. அப்போ இப்படிப்பட்ட தாய்மாரெலாம் இங்கே இருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியும். அதனால் வேதத்தில் நீங்கள்லாம் தேர்னவங்க. இப்போ நமக்கு தெரிஞ்சபடி பார்த்தாச்சுன்னா எலிசபெத்து சகரியா தம்பதி அவங்களுடைய ஒரு பெஸ்ட் கேரக்டர் என்ன சொல்லலாம்? ஒரே வார்த்தையில் சொல்லுங்கள் பார்ப்போம். அவங்க கர்த்தரிட்ட கற்பனைகளை சரியாக நடந்தாங்க. அல்லேலூயா. ரத்தன சுருக்கமாக வேதம் சொல்லுது, கர்த்தரிட்ட கற்பனைகள் இல்லை. யோவான் சொன்னவனுடைய பேரண்ட்ஸ் நடந்தாங்களா நடக்கலையா? அப்போ இது ஒரு ஃபேமிலி. அடுத்தது இன்னொரு ஃபேமிலியை சொல்லலாம். ஆக்கிலா பிரிஸ்கில்லா, இந்த ஃபேமிலியை குறித்து சொல்லணும்னா என்ன சொல்லலாம்? பவுல் பர்னபா, இந்த ஊழியக்காரங்களுடைய உடன் ஊழியர்கள்னே நம்ம சொல்லலாம். சொல்லாமல் சொல்ல முடியாதா? சொல்லலாம். அல்லேலூயா. சொல்லாமா? வேதத்தில் பெற்றோர், அதை ஒரு சில காரியங்கள். அடுத்தது இன்னொரு பிரபலமான ஒரு ஃபேமிலி இருக்கிறாங்க. பவுல் சொல்கிறாரு, உன் பாட்டியாகிய லோவிசாளுக்குள்ளும் அந்த விசுவாசம் இருந்தது. யாரை குறித்து சொல்லப்பட்டது? தீமோத்தேயுடைய பாட்டியும் அம்மாவை பற்றி சொல்கிறாங்க. அவருடைய தகப்பன் கிரேக்கன், தாய் யூதஸ்திரி, பாட்டி யூதஸ்திரி, யூத தாயார். ஆனால் அவங்கள பற்றி சொல்கிறாங்க, இந்த விசுவாசம் உனக்குள்ளே வர்றதுக்கு காரணம் யார்? உங்கள் பாட்டி. இப்போ பாட்டிக்கிட்டேருந்து அம்மாட்ட வந்திருக்கு, அம்மாட்ட வந்து யார்கிட்ட போயிருக்கு? பேரங்கிட்ட வந்திருக்கு. பேத்தியை வளர்த்த பிள்ளை, பேய் பிள்ளை கொடுக்க தமிழ் பழமொழி. ஆனால் வேதத்தின்படி இந்த பேரன் எப்படிப்பட்டவர்? ஒரு நம்பர் 1 பெஸ்ட்டான ஒரு ஊழியக்காரராக பவுலுக்கு ஆண்டர் கொடுத்த கிஃப்ட்டு. அல்லேலூயா சொல்லுங்கள். அல்லேலூயா. அப்போ இங்கே இருக்க பாட்டிமாருக்கெலாம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்லா கை வைத்துக்க பாட்டி, வெள்ளை பாட்டி ஸ்தோத்திரம் சொல்லுங்கள். அல்லேலூயா. உங்கள் பேர் தெரியாது, அதான் வெள்ளை பாட்டி சொல்கிறேன். அல்லேலூயா. ஆனால் ஐயா இருக்கிறாங்க, ஐயா கை வைத்துங்க. ஐயா ஸ்தோத்திரம். ஆமேன். நான் பேசுறது கேட்குதா? ஐயா நான் பேசுறது கேட்குதா? கேட்குதா? சரி. இன்னொன்று பாருங்கள், இந்த ட்ரம்மு கேட்காம போதுக்கு முன்னாடி ஆண்டவருடைய வார்த்தை ரொம்ப கேட்கணும். ஒரு ஊருக்கு போயிருந்தோம் சுவிசேஷ ஊழியத்துக்கு. இயேசு உங்களை ரொம்ப நேசிக்கிறாரம்மா அப்படின்னா. என்னது அப்படின்னாங்க. அம்மா இயேசு உங்களை ரொம்ப நேசிக்கிறாரு. என்னது அப்படின்னாங்க. காது ரெண்டையும் பிடிச்சி வச்சு காதில் சத்தமாக இயேசு நாமத்தில் ஆண்டவரை எப்படியாவது இந்த கேட்டு காதில் கேட்கட்டும், பரலோகத்துக்காவது போட்டு இந்த ஆத்மா அப்படின்னு சொல்லி 3 முறை சொல்லிவிட்டு நாங்கள் வந்துட்டோம். வேறு ஒன்றும் பண்ணவே முடியலை. காது போயிட்டுனா அவ்வளோதான். என்னது கண்ணு போனால் கூட சத்தம் கேட்டுச்சுன்னா ஓரளவுக்கு வசனத்தை ஆடியோ பைபிளையாவது கேட்டுடலாம். காது போச்சுன்னா அவ்வளோதான், எல்லாமே போச்சு. அப்போ பாட்டியம்மா தாத்தாம்மா இருக்கலாம், நான் பேசுறது கேட்குதா? கேட்குது. ஆமேன். அப்போ தீமோத்தேயுடைய ஃபேமிலி, அந்த பாட்டி சூப்பர் பாட்டி. ஆமேன். இங்கே இருக்க பாட்டிமாருக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்கள் பேர பிள்ளைகள்லாம் அங்கே வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அடுத்தது இன்னொரு ஃபேமிலியை சொல்லலாம். ஆபிரகாம் சாரால் வயதான காலத்தில் 25 வருஷம் வாக்குத்தத்தத்தை பிடிச்சி எதில் நின்னாங்க? விசுவாசத்தில் நின்னாங்க. அல்லேலூயா. ஒருவேளை விசுவாச தடுமாற்றம் வந்தது, விசுவாச போராட்டம் வந்தது. 2 பேருமே இடம் கொடுத்தாங்க. ஆபிரகாமும் இடம் கொடுத்தாரு, சாராலும் இடம் கொடுத்தாங்க. ஆனாலும் அவங்க ஜெயித்தாங்க. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. சாரால் பாட்டிக்கு ஒரு பக்கம் சிரிப்பே வந்துருச்சு. ஆனாலும் என்ன செஞ்சாங்க? விசுவாசத்தில் ரோமரில் சொல்லப்பட்டிருக்கு 4ஆம் அதிகாரம் 6ஆம் அதிகாரத்தில் அவங்க விசுவாசத்தில் வல்லவர்கள். அவங்க வர வர பெருகுனாங்களாம், குறையவே இல்லை, பெருகுனாங்க. அப்புறம் இன்னொரு ஃபேமிலி சொல்லலாம். கர்த்தர் எதை செய்ய சொன்னாரோ அப்படியே செய்தாங்க. ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம். யார்? நோவா அண்ட் ஃபேமிலி. நோவா ஒத்தியில் இருந்து அதை செய்திருக்க வாய்ப்பு கிடையாது. அந்த அம்மா சப்போர்ட் இல்லாட்ட கப்பலை கட்ட முடியுமா? என்னதான் ஆண்கள் நினச்சாலும் அம்மா மாதிரி இல்லாட்ட காரியத்தை நடத்த முடியுமா வீட்டில்? முடியாது. அல்லேலூயா. அல்லேலூயா. ஐயா உண்மைதானையா? ஏன்னா அஸ்திபாரமும் ஆணி வேறு எந்த சைடு இருக்குது? மெஜாரிட்டி சைடு இருக்குது. அதான் நாங்கள் குறைவாக இருக்கிறோம், நீங்கள் நிறைய இருக்கிறீங்க. அல்லேலூயா. அப்போ நோவா கர்த்தர் சொன்ன காரியத்தை அப்படியே செய்தார். அப்படின்னா நோவாவுக்கு பின்னாடி யார் இருக்கிறா?
நோவாவுடைய மனைவி இருக்கிறாங்க, அங்கே பேர் சொல்லப்படலை, ஆனால் அவங்க இல்லாட்ட காரியம் ஆகாது. ஆக தான் நோவா முதலான 8 பேர் அப்படின்னு அந்த எபிரேயரில் சொல்லப்பட்டிருக்கு. நோவா முதலான 8 பேர், அவருடைய பிள்ளைகள், மருமக்கமார்கள் எல்லாம் சேர்ந்து அந்த வார்த்தை அடமொழியை நம்ம வந்து தெளிவாக வாசித்தோன்னு சொன்னால், இப்போ நோவாவுடைய மனைவி, அவங்க பிள்ளைங்க, மருமக்கமார் எல்லாம் சேர்ந்து அழகாக வேதம் சொல்லுது. அப்போ இதெல்லாம் ஒரு சூப்பர் ஃபேமிலி. அப்புறம் நமக்கு தெரிஞ்ச மாதிரி யோபுவினுடைய மனைவி. நம்ம நினைக்கலாம் அந்த அம்மா வந்து யோபு பைத்தியக்காரா அப்படின்னு சொல்லி சத்தம் போட்ட மாதிரி வேதத்தில் நம்ம பார்த்த மாதிரி யோசிக்கலாம். ஆனால் யோபு அந்த உபத்திரவத்தின் நடுவிலையும் எந்த தாய்க்கு தான் ஒரு பிள்ளையே இழந்தால் பரவாயில்ல, 8 பிள்ளை 10 பிள்ளை இழந்தால் எந்த தாய்க்கு தான் துக்கம் வராது? துக்கம் வராமல் இருக்குமா? அந்த வேதனையில் அவங்க சொல்லிவிட்டாங்க, அவ்வளோதான். நம்ம எப்படி எடுக்கணும் அதை? வேதனை தாங்காமல் சொல்லிட்டாங்க. அவங்க வந்து ஆண்டவர் மேலே கோபத்தில் சொல்லவே இல்லை. நம்ம நெகட்டிவாக தான் பார்த்துருப்போம் இது வரைக்கும், அதை அவங்கள பாசிட்டிவாக மாற்றுறேன். அந்த வேதனை, இழப்பு, பிள்ளைகள் போயிட்டாங்க, சொத்து சுகம் போயிட்டு, எல்லாம் போயிட்டு நிற்கதியாக நிற்கும்போது, கணவனாரும் இப்படிங்கும்போது அவங்களால அதை கிரகிக்கவே, நல்ல வேளை பைத்தியம் மட்டும் பிடிக்கல அந்த அம்மாவுக்கு. இன்றைக்குள்ள நிலமனை என்னாகும்? சில ஃபேமிலி குடும்பத்தை பார்க்குறோம், பிள்ளைகளுக்கு ஒரு காரியம், ஒரு விபத்தில் பாதிக்கப்பட்டுட்டாங்கன்னா, அந்த கணவனும் மனைவியும் அந்த செய்தியை கேட்ட அடுத்த ஸ்பாட்டில் என்ன நடக்குது? மனநலம் பாதிக்கப்படுறாங்க. ஆனால் இவ்வளவு துக்கத்தையும் வேதனையும் ஏற்றுக்கொண்ட அந்த தாயார் ஒருவேளை வாய் தவறி ஏதோ சொல்லிட்டாங்க, அவ்வளோதான், தவிர அவங்க ஒரு சூப்பர் லேடி. ஆமே, அல்லேலூயா. ஆமாவா இல்லையா? உங்களால் அதை ஏற்றுக்கொள்ள முடியுதா? அப்படி இருக்க போய் தான் பின்னாடி ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தில் எமிமால் ஜெமிமால்லாம் வர்றாங்க பிள்ளைகளா. வேறு மனைவி கிடையாது, ஒரே மனைவி தான் யோபுக்கு. ஆமே, அல்லேலூயா. அப்புறம் இன்னொரு ஃபேமிலி, ஐயா சொன்ன மாதிரி எல்கானாவும் அன்னாள் பெனினாள், உண்மையிலே நல்ல ஃபேமிலி. அவர் 2 மனைவியோடு வாழ்ந்திருந்தாலும் ஆலயத்துக்கு போகிறதில், பொருத்தனை செலுத்துறதில், கர்த்தருக்கு பலி செலுத்துறதில், தேவனை தேடக்கூடிய விஷயத்தில் சூப்பர் ஃபேமிலி எல்கானா ஃபேமிலி. கற்பத்தை அடைச்சது யார்? கர்த்தர். அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தர் அனுமதிச்சாரே தவிர எல்கானா மேலேயோ பெனினால் மேலேயோ பிரச்சனையே கிடையாது. அந்த உபத்திரவத்தின் பாதையில் போனால் தான் சாமியில் வருவார். இல்லாட்ட 10ஓட 11 என்ன நடந்திருக்கும்? எல்கானாவுக்கும் அன்னாளுக்கும் திருமணம் நடந்தது. அடுத்த வருஷம் ஒரு ஆண் குழந்தையை பெற்றாங்க, பேர் சாமியல்னு வச்சாங்க. பிள்ளைகளை வளர்ந்துருப்பாங்க. அந்த பிள்ளையை பற்றி ஒரு டேஸ்ட்டே இருக்காது, ஒரு வரலாறே இருக்காது. இப்போ ஒரு வரலாறு எழுதப்படணும்னு சொன்னால் அன்னாள் என்ன செய்யப்படணும்? புடமிடப்படணும். இன்றைக்கி நிறைய தாய்மார் வந்து புடமிடப்படக்கூடிய நிலைமையில் இருக்கிறீங்க. உங்கள் பிள்ளைகளால் நீங்கள் வந்து துக்கத்தோடு இருக்கிறீங்க, வேதனை அனுபவிக்கிறீங்க, கண்ணீர் வருது அப்படின்னா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லணும். அல்லேலூயா சொல்லுங்கள். ஏன்னா அவர் தான் யார்? தீர்க்கதரிசி சாமுவேல் அப்படின்னு நினைக்கணும். அவர் மூலமாக தான் ஒரு வரலாறு எழுதப்பட போகுதுன்னு நினைக்கணும். அவர் தான் வரலாற்றை புரட்டி போடுகிறவர்னு நினைக்கணும். அவரை கொண்டு தான் முதல் பெயர் சபா மட்டும் இஸ்ரவேலில் தீர்க்கதரிசி ஒருவர் உண்டு என்பதை வேதம் அங்கு பதிக்கிறது வார்த்தையா. ஆமென். எத்தனை ஃபேமிலி சொல்லியிருக்கேன் சொல்லுங்கள்? 7 8 7 பேர் சொல்லியிருக்கிறேன். ஆமென். இன்னும் நிறைய இருக்குது. ஆனால் நான் வந்து உங்களுக்கு ஆயத்தம் பண்ணுவதற்காக நான் வரல. எனக்கு வந்து செய்தி கொடுக்க மாத்திரம் தான் அழைப்பு கொடுக்கப்பட்டது. ஐயா சொன்னாங்க பேரண்ட்ஸுக்கு கொஞ்சம் நேரம் நடத்துன்னு சொல்லி உங்கள் முன்னாடியே உட்காந்து ஆண்டவர் இதெல்லாம் ஞாபகப்படுத்தினார், எழுதி வச்சு. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ நெகட்டிவையும் பார்க்கணும். பைபிள் வந்து 2 புறமும் கருக்குள்ள பட்டயம். ஒரு பக்கம் மட்டும் சொல்லிவிட்டு இன்னொரு பக்கம் சொல்லணும்னா அதுக்கு பேர் வேதம் அல்ல. இன்னும் நமக்கு நிறைய இருக்குது. நான் சொல்கிறேன், உலகத்திலேயே இதுவரைக்கும் சொல்லப்படாத கேடுகட்ட ஃபேமிலி அப்படின்னா யார் ஃபேமிலி சொல்லலாம்? ஆகாப்பு, எசபேலு சொல்லலாமா? எந்த பொம்பளையாவது இல்லாட்டி எந்த சகோதரியாவது ஒரு கணவனுக்கு இப்படிப்பட்ட ஒரு ஆலோசனை கொடுக்கலாமா? சொல்லுங்க, கொடுக்கலாமா? ஆண்டவர் சொல்கிறார், ஆகாபின் குடும்பத்தை போலன்னு ஒரு அடமொழியை உண்டாக்கிட்டார். முதல்ல யெரொபெயாம் குடும்பத்தை வச்சுருந்தார். அப்புறம் யார் குடும்பமாக மாறிடுச்சு? ஆகாபுன்னு மாறிடுச்சு. அதுக்கு காரணம் யார்? இந்த விளங்காத அம்மா.
எசபேல். மறந்து கூட அந்த பேரை வந்து வச்சிடக்கூடாது. அல்லேலூயா. ஒருத்தர் ட்வின்ஸ் பிறந்துட்டாங்களாம். அப்போ என்ன பெரிய வைக்கணும்னு சொன்னோன்னா ஒப்பனி பிரகாசன்னு வச்சுருவோன்ட்டாங்களாம். வைப்போமா நம்ம? யார்? ஏலியன் விளங்காத பிள்ளைகள் 2 பேர், எல்லாம் ஜோக்கு. அவருக்கு அதனால் முதுகில் போட்டாங்களாம். ஆனால் பேர் வைக்கும்போது கூட நம்ம ரொம்ப ஞானமாக கவனமாக அந்த பேருடைய வரலாறு என்ன, அதுக்கு அர்த்தம் என்ன, அந்த பேருக்காரங்க என்ன செஞ்சுருக்கிறாங்கன்னு யோசித்து என்ன செய்யணும்? செய்யணும். அல்லேலூயா. இந்த சைனாக்காரங்கெல்லாம் எப்படி பேர் வைப்பாங்கன்னா இப்படி போட்டுருவாங்களாம். அதில் டிங் டிங் டங்குன்னு ஏதாவது சத்தம் வருமா, அதுதான் ஜிங் பிங் பங்குன்னு வச்சுக்கிறாங்க. ஆமாம், நான் ஒரு தினத்தந்தியில் இந்த ஒரு சின்ன தகவல் போடாமல் பாருங்க. தினம் ஒரு தகவல் தினத்தந்தியில் போடுவான். அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதெல்லாம் வாசித்திருக்கீங்களா? கண்ணுக்கு தெரியாமல் ஒரு சின்ன கட்டத்தில் போட்டிருப்பான். பார்த்துருக்கீங்களா? தினத்தந்தி பேப்பரில் சிந்து பார்த்து கதை வேணால் நிறைய பேத்துக்கு தெரியும். அது இப்போ இல்லை. அது ஒரு வட்டமாக அந்த கார்ட்டூன் மாதிரி போடுவான். இப்போ அதை காணும்னு நினைக்கிறேன். அது வந்து தொடருன்னு போட்டால் 1,50,072,000 போய்கிட்டே இருக்கும். இதை பிறந்த காலத்துலேருந்து போட்டுக்கிட்டு இருக்கான். இன்னும் அந்த கதைக்கு முடிவே, சிந்து பார்த்து கதைக்கு முடிவு வரவே இல்லை. ஆனால் இதில் தினம் ஒரு தகவலை சூப்பர் தகவலாக அப்பப்போ கொடுத்துட்டே இருப்பாங்க. அது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக நான் பார்ப்பேன். அப்போ என்ன போட்டாங்க, சைனாக்காரங்க எப்படி பேர் வைக்கிறாங்க தெரியுமா அப்படின்னு ஒரு நாள் போட்டிருந்தாங்க. அப்போ தான் பார்த்தா இந்த கரண்டி, பாத்திர கரண்டியோ வீட்டில் கண்ணாடி டம்ளாரையோ மேலேருந்து அப்படி டப்புன்னு கிச்சனில் போட்டாச்சுன்னா அது ஒரு சவுண்டு வரும். என்ன சவுண்டு வருது அதுதான் அந்த பிள்ளைக்கு பேரா. நல்லா இருக்குதா? அல்லேலூயா. அதனால தான் இந்த சைனாக்காரங்க பேர் பூரா டிஃப்ரெண்ட்டாகவே இருக்குது. வாய்க்குலேயும் வராது, ஒன்றும் வராது. இப்படிலாம் உலகத்தில் இருக்குது பாருங்கள். இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிடணும். சில நேரம் இந்த பிரவீனா சுல்தான் அந்த அம்மா ரொம்ப சூப்பராக பேசுவாங்க. இயேசுவை பற்றி நான் செமையாக பேசுவாங்க. நம்ம கூட அப்படி சுவிசேஷம் சொல்லி பேச முடியாது. அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். சின்ன இந்த ஷார்ட்ஸில் போடுவாங்க. அப்புறம் ஒருத்தர் இருக்கிறார், முன்னால் இந்த ஆல் இண்டியா ரேடியோவில் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் ஒருத்தர் பேசுவார். நான் 9th 10th படிக்கும்போது காலையிலே ஸ்கூலுக்கு ரெடி ஆகும்போது அந்த இது வந்து ஆகாசவாணி அகில இந்திய செய்திகள் திருநெல்வேலி அப்படின்னு போடும்போது அதில் பேசுவார். ஐயா கேட்டிருக்கீங்களா? தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் ரொம்ப சூப்பராக பேசுவார். அதெல்லாம் உலகத்து காரியங்கள். நான் உங்களுக்கு பொதுவாக சொல்கிறேன். இப்போ சில நேரம் இந்த சதாசிவன் ஒருத்தர் சூப்பராக பேசுகிறாரு. அப்புறம் மோகன சுந்தரன் ஒருத்தர் பேசுகிறதுல நகைச்சுவை சூப்பராக இருக்கும். இதெல்லாம் பேரண்ட்ஸ்லாம் கொஞ்சம் கேட்டு கொஞ்சம் ரசிக்கணும். ஆமேன். எப்பவும் முன்னே இருந்துட்டு இருக்கக்கூடாது. அல்லேலூயா சொல்லுங்கள். நல்ல 2 கையும் தட்டுங்க. ஒரு நிமிஷம் நான் சொல்கிற வரைக்கும் தட்டுங்க. நிப்பாட்டக்கூடாதுன்னு சொன்னேன். ஒரு 2 நிமிஷம் தட்டுங்க. நல்ல உங்களுக்கு சத்தம் உங்களுக்கு கேட்குதா? நிப்பாட்டுங்க. இப்படி கை தட்டுனா உங்களுக்குலாம் ஆயுசெல்லாம் கூடுமா? அல்லேலூயா அப்படின்னு அந்த மோகன சுந்தரம் ஒரு கதை சொல்கிறாரு. நான் இதை கேட்டேன். அமெரிக்காக்காரன் ஆராய்ச்சி பண்ணானா, என்ன ஆராய்ச்சி பண்ண தெரியல. இப்போ கைத்தட்டை சொன்னப்போ இந்த கையில் உள்ள எல்லா நரம்புகளும் என்ன செய்யுமா, நல்லா வேலை செஞ்சான். அப்போ அதனால் 2 நிமிஷம் தட்ட சொன்னார், 5 நிமிஷம் தட்ட சொன்னார். அவர் இப்படி ஒரு பொதுவான ஒரு பயிற்சிக்கு அந்த கொடுக்க போகும்போது இப்போ இவர் பார்த்துட்டு இருந்தாங்களா எல்லாரும் அப்படியே ஒரு மாதிரி உட்காந்துட்டாங்க. என்ன செய்யும் தெரியல. அவர் சொன்னார் கை தட்டுங்க அப்படின்னாராம். கை தட்டினாங்களா? மறுபடியும் கை தட்டுங்க. நான் எல்லாம் கை தட்டின உடனே கை தட்டினதெல்லாம் போதும், கை ஏன் தட்டினீங்கன்னு கேட்டாராம். ஒருத்தருக்கு ஏன்னு சொல்ல, நீங்கள் சொன்னீங்க நான் தட்டுறோம் அப்படின்ட்டாங்களாம். அப்போ தான் இவர் சொன்னாராம், இந்தியாக்காரன் ஆராய்ச்சி பண்ணி ஆயுசு கொடுன்னு சொன்னால் ஒருத்தர் கேட்க மாட்டான். அமெரிக்காக்காரன் ஆராய்ச்சி பண்ணி சொல்லியிருக்கான்னு சொன்னால் எல்லோரும் கேட்குறீங்களா நீங்களாம்? அல்லேலூயா அப்படின்னு அந்த கதையை சொன்னார். அதை உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஏன் உங்கள்கிட்ட இதெல்லாம் சொல்கிறேன் அப்படின்னா, சில அறிவியல் உண்மைகள் இருக்குது. சில காரியங்களை வந்து நம்ம குடும்பத்தில் அந்த காரியங்களை நம்ம கேட்க 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 நம்முடைய மனசு எப்படி ஆயிரும், இறுக்கமாகி 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 ஒரு பக்கம் தனிமை. என் ஒய்ஃப் சில நேரம் சொல்லுவாங்க, 4 செவத்துக்குள்ளே எப்போது இருந்த மாதிரி இருக்குது அப்படிம்பாங்க. ஏன்னா நான் வந்து ஊர் சுற்றுறாள். இந்த வாரத்திலே கிட்டத்தட்ட ஒரு 2000 கிலோமீட்டர் பயணம் பண்ணியிருக்கிறேன். 10 கிழமை விட்டு வெளியே வந்து நான் வீட்டுக்கு போகலை. சென்னை வரைக்கும் போயிட்டு அந்த எண்டுலேருந்து இந்த எண்டுக்கு இன்றைக்கி வந்திருக்கிறேன். ஒரு நாளைக்கு ஒரு டிஸ்ட்ரிக்டில் ஒரு ஏரியாவில் ஒரு பீப்புள் பக்கத்தில் ஒரு வித்தியாசமான ஜனக்கூட்டத்தின் மத்தியில் சிறுவரோ பெரியவங்களோ சர்ச் மக்களோ சர்ச்சுக்கு வெளியில் உள்ளவங்களோ கிராமத்து ஜனங்களையோ ஏதோ ஒரு இடத்துல நாங்கள் மீட் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், பேசிக்கிட்டே இருக்கிறோம். அப்படிங்கும்போது எங்களுடைய மனநிலைமை, எங்களுடைய செயல்பாடு, எங்களுடைய காரியங்கள் எல்லாமே வித்தின் செகண்டில் வந்து வேறு விதமாக மாறிடும். எவ்வளவு கோவப்பட்டாலும் அதுக்கு ஆப்போசிட்டாக நார்மலாக சிரிச்சிட்டு ஸ்தோத்திரம் போட்டு போய்கிட்டே இருப்போம். அவங்க ஒரு நாள் சொன்னாங்க, எனக்கு வந்து ஏதோ அடப்பட்ட மாதிரி இருக்குது அப்படின்னாங்க. என்ன செய்யலாம் அப்படின்னு யோசித்தேன். அல்லேலூயா. கிறிஸ்மஸ் டைம் போன வருஷம் வந்தது. அப்போ வந்து
இவங்களை என்ன பண்ணலாம் அப்படின்ன உடனே எங்கள் குட்டி பையன், எங்கள் வீட்டில் எனக்கு ஒரு பையன் ஒரு பொண்ணு இருக்குது. பையன் 8th படிக்கிறான், பாப்பா 6th படிக்கிறாங்க. நீங்கள் சத்யன் டிவியில் கூட என்னோட ஏசுடிக்கிற ப்ரோக்ராம்லாம் பிள்ளைகள் வருவாங்க, அடிக்கடி வருவாங்க. அப்போது எங்கள் பையன் சொன்னால், எங்களை எங்கேயா கூட்டி போங்க டூர் அப்படின்னாங்க. சரி, ஏதாவது பிள்ளைகளுக்கு நம்ம வந்து டைம் கொடுக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு சும்மா அப்படியே ஃப்ளைட் டிக்கெட்டை பார்த்தாச்சுன்னா ரொம்ப சீப்பாக ஒரு ஆஃபர் போட்டான். உடனே இங்கேருந்து மதுரைக்கு போய், மதுரையிலேருந்து பெங்களூர் வரைக்கும் போயிட்டு, பெங்களூரில் என்னுடைய மச்சினர் இருக்கிறார், அவர் வீட்டுக்கு போகிறதுக்கு ட்ரெயினில் போகலாம், ஒரு டிஃப்ரெண்ட்டாக கொண்டு போகணும்னு சொல்லிட்டு போயிட்டு அப்படி வந்துட்டோம். ஒரு வித்தியாசமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன் சொல்கிறேன்னா, அவங்களுடைய அந்த மனதளவில் ஒரு பாதிப்பு, ஒரு இறுக்கமான சூழ்நிலைமையிலேருந்து நம்ம அவங்கள நினச்சின்னு ரிலீவ் பண்ணணும். இதுதான் சைக்காலஜிக்கல். அல்லேலூயா. அதுக்காக நீங்கள் ஃப்ளைட்டில் போகணுன்னு ஆசைப்பட்டால் போனால் போங்க, காசு இருந்தால் தப்பு கிடையாது. காசு இல்லாட்டினா கொஞ்சம் 2 பேரும் ஜோடியாக கையை பிடிச்சிட்டு நடந்தாவது போங்க. ஆமேன், அல்லேலூயா. என்ன செய்யணுமா? இந்த கல்யாணத்து முடித்த டைமில் நல்ல மனைவியோட எல்லாரோட கணவனோட ஜாலியாக நீங்கள் கையெல்லாம் கொடுத்து போயிருப்பீங்க. இப்போ வந்து ஒரு யூடியூப்பில் ஒரு ப்ரோக்ராம் பண்ணாங்க, 2 பேரும் ஒன்றா உட்காந்துருக்குறாங்க. ஒரு சேர் மாதிரி பார்த்தா ஒரு 20 சேர், இவங்களும் போயிட்டாங்க, அவங்களும் போயிட்டாங்க. பல கேள்விகள் கேட்கும்போது அவங்களுக்குள்ள எவ்வளவு இடைவெளி வந்திருக்கு? 20 சேர் அளவுக்கு இடைவெளி வந்துடுச்சு. அப்போ அன்பு எங்கே உருவாகுதுன்னா, அந்த ஃபெல்லோஷிப்பில், ஒரு ஐக்கியத்தில், அந்த மனதை வந்து ஃப்ரீ பண்ணும்போது அந்த அன்பு பேரண்ட்ஸுக்குள்ளே வந்துடுது. அல்லேலூயா. கணவன் மனைவிக்குள்ளே வருது. ஆமாவா இல்லையா? கட்டாயம். அதே மாதிரி தான் பிள்ளைகள் குழந்தையாக இருக்கும்போது மடியில் வச்சு கொஞ்சிரும், தோளில் போட்டு கொஞ்சிரும், தோளில் தூக்கிட்டு போகிற எல்லாம் சரி. வளர வளர கம்பு தூக்கி அடிக்க உங்களை அவன் எப்படி பார்க்குறான், நம்மளை எப்படி பார்க்குறான்னா, நம்ம கோழியாத்தாவும் அவன் தாவிதாவும் மாறுறான். எப்படி மாறுறான்? அப்படியே டெரராக வரான். வீட்டுக்குள்ள வரும்போதே அவனுக்கு வந்து நம்ம கோழியாத்தா தான் தெரியும். அப்போ பேரண்ட்ஸுக்கும் பிள்ளைகளுக்குள்ள இடைவெளி இதே போல் என்ன செய்யுது? அதிகமாகி கொண்டே வந்துடுது. நமக்கு வேலை இருக்கலாம், நிறைய பொறுப்புகள் இருக்கலாம், இல்லாட்ட நம்ம காலையில் நம்மளுடைய ஆஸ் யூஷுவலான வீட்டு காரியங்களெல்லாம் செஞ்சுட்டு போயிட்டு திரும்பி போகும்போது பிள்ளைகள் தூங்கிட்டு இருப்பாங்க, வரும்போது தூக்கத்தில் இருப்பாங்க. பிள்ளைகளோடு நம்ம வந்து டைம் கொடுக்கறதுக்கு வாய்ப்பே இல்லாத ஒரு சூழ்நிலை இன்றைக்கி காலகட்டம். ஆமென், அல்லேலூயா. ஆகையினால தான் பிள்ளைகளை ஆளுக்கு ஒரு செல் எடுத்துகிட்டு தனியாக போய் அவங்க உட்காந்து நினச்சிக்கிறாங்க, விளையாடுறாங்க. முன்னாடி விளையாடுறதுக்கு பாண்டிக்குழி இருந்துச்சு, அந்த கிளிந்தட்டு இருந்துச்சு, என்னெல்லாமோ வந்து எல்லாம் மேன்வேல் ஆக்டிவிட்டி, நம்ம செய்யக்கூடிய பணிகள், விளையாட்டு எல்லாமே அப்படி இருந்தது. இப்போ எல்லாமே எங்கே வந்துட்டு, இந்த 2 வரலும் நீங்கள் சொன்னாலும் சொல்லாட்டினாலும் ஆட்டோமேட்டிக்காக அப்படி இந்த கொரோனாக்கு போகிற எல்லா கையும் நினச்சிது. எங்கேயாவது யாருனாலும் பாருங்கள், அன்றைக்கி ஒரு சர்ச்சு வாசலில் ஒரு 7 பசங்க உட்காந்துருந்தாங்க. நான் அப்படி பைக்கை ஓட்டிட்டு வாட்ச் பண்ணேன். 7 பேர் 7 திசையிலேருந்து அப்படியே கையை வச்சு நோண்டிகிட்டே இருக்கிறான். நாங்கள் பின்பக்கத்தில் ஒரு பெரிய காஸ்பல் ட்ரக்கை வச்சு ஒரு பெரிய ப்ரோக்ராமே நடத்துகிறோம். அவனுக்கு அது கொஞ்சம் உட்காந்துருக்க மக்களே காது கிழித அளவுக்கு அந்த சவுண்ட் இருக்குது. ஆனால் அந்த 7 பேர்த்துக்கும் அந்த சத்தம் காதுக்கு போகவே இல்லை, கேட்கவே இல்லை. அப்போ அவன் எங்கே போயிட்டான் தெரியுமா? செல்லுக்கு உள்ளே போயிட்டான். இன்றைக்கி பிறக்கிற பிள்ளைகள்லாம் எதோட பிறகு தெரியுமா? பிறக்கும் போதே அந்த செல்லு சத்தத்தோடு தான் பிறக்குது. தொட்டில் கிடக்கிற 2 மாத குழந்தை செல்லு சவுண்டு கேட்ட உடனே அசையுது. இந்த தாய்மாராது இல்லைன்னு சொல்ல முடியுமா? இல்லைன்னு சொல்ல முடியுமா? ஐயா சொல்ல முடியுமா? எல்லா பிள்ளைகளுக்குமே செல்லு தெரியுது. நீங்கள் சொல்லிக் கொடுக்க வேண்டாம், அவங்க எல்லா இடத்துட்டு உங்களுக்கு நினச்சிருக்காங்க, சொல்லி தராங்க. ஆமாவா இல்லையா? அப்போ வந்து அந்த இடைவெளி இன்றைக்கி வந்து பெருகிட்டு, இதை வந்து கிறிஸ்தவ குடும்பத்தில் தெய்வ பிள்ளைகளாக இருக்கக்கூடிய நாம் சரிப்படுத்த வேண்டிய இடத்துல இன்றைக்கி இருக்கிறோம். சரிப்படுத்தாமல் விட்டுட்டுன்னு சொன்னால் அவங்களுடைய சிந்தனை மண்டலம், எண்ண ஓட்டம், நண்பர்கள் வட்டம், உலகம் அவங்கள வந்து சாத்தாங்கையில் கொடுத்துரும். நாமாவே அதுக்கு வந்து ஒரு வழியாக மாறிடுவோம். அப்போ இதெல்லாம் நீங்கி ஒரு அழகான ஒரு நல்ல ஒரு சவுண்ட் மைண்டில் ஒரு நல்ல ஒரு குடும்பமாக பிள்ளைகளை நம்ம வந்து நம்மோடு கூட ஐக்கியப்படக்கூடிய ஒரு பிள்ளைகளாக மாற்றுவதற்கான சில வழிகளை வேதத்திலேருந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஆமேன், அல்லேலூயா. கண்டுபிடிக்கணுமா வேண்டாமா? இன்றைக்கி வந்து டீச்சர்ஸ்கிட்ட நான் பேசும்போது அவங்க சொல்கிற ஒரே ஒரு காரியம்,
கொரோனாவுக்கு பிறகு பிள்ளைகளுடைய வாசிப்பு திறன் போயிட்டு. டீச்சர்ஸ் இருக்கீங்களா? அதில் இருக்கீங்களா? கை வைத்துங்க. கவனச்சிதறல், அடுத்தது அவன் கவனிக்கிற அந்த தன்மை இன்றைக்கி இல்லை. அதெல்லாம் இல்லை இன்றைக்கி பிள்ளைகள்கிட்ட. அதெல்லாம் போயிட்டு இந்த கொரோனாவுக்கு பிறகு பிள்ளைகளுடைய மனநலம், இந்த ஆன்லைன் படிப்பு உள்ள நுழைஞ்ச பிறகு அதெல்லாம் மாறிடுச்சு. மெமரி பவர், ஞாபகம் பண்ணக்கூடிய எதுனாலும் ChatGPT போய் கேட்குறான், AI கிட்ட போய் கேட்குறான். எங்கள் பாப்பா ஒரு அப்பா உங்களுக்கு தெரியலையா, கொண்டாங்கப்பா கொண்டாங்க, AI கிட்ட போடுங்க வரும் அப்படிங்க. AI கிட்ட போட்டால் பைபிளை பற்றி சொல்லி தருது. அந்தளவுக்கு அவங்க டெக்னாலஜியை கொண்டு வந்துட்டான். ஆனால் நம்ம சொல்லிக் கொடுக்க வேண்டியது, செய்ய வேண்டியது, இந்த AI கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு மூளையை கொடுத்தார ஏசப்பா. அந்த மூளை தானே உனக்கு இருக்குது. இதெல்லாம் விட்டுட்டு உனக்கு ஞானத்தில் குறைவுள்ளவனாக இருந்தால் யாக்கோபு 1:5 சொன்ன மாதிரி நீ யார்கிட்ட போய் நிற்கணும்? ஏசப்பா கிட்ட போய் நிற்கணும். ஆமேன், அல்லேலூயா. தொழில்நுட்பம் நமக்கு தேவை தான். ஆனால் தொழில்நுட்பம் நம்மளை அடிமைப்படுத்த ஒரு நாளும் ஒருபோதும் என்ன செய்யக்கூடாது? விடவே கூடாது, விடவே கூடாது. இன்றைக்கி தொழில்நுட்பத்தில் ஜனங்கள், குடும்பம், வீடு, ஏன்னா எல்லாம் வீட்டில் ஒர்க் ஃப்ரம் ஹோமே இப்போ எங்கே தான் இருக்குது? கம்பெனியே வீட்டில் தான் இருக்குது. கம்பெனியில் வேலை பார்த்தா கூட 8 மணி நேரம் வேலை தான். ஆனால் உங்களை சக்கையாக பிழிததுக்கு வீட்டில் கொடுத்துட்டு 12 மணி நேரம் அவனுக்கு கரண்ட் பில் செலவு இல்லை, நெட்டு செலவு கிடையாது, ரெஸ்ட் ரூமுக்குரிய எந்த தண்ணி செலவும் கிடையாது. நீங்கள் யோசிக்கணும், கம்பெனிக்காரன் வீட்டில் வேலை தரான்னு சொல்லி சந்தோஷப்படுறதுல நம்ம முட்டாள்தனம். அதை அடுத்த லெவலில் யோசிங்க. நம்ம வேணால் அலைச்சல் இல்லை, வீட்டில் இருக்கிறோம் அப்படின்னு நினைப்போம். உங்களால் உங்கள் சொந்த வேலையை கூட அதை போட்டுட்டு செய்ய முடியுமா? அம்மா காஃபி கொண்டாங்க அப்படிம்பாங்க, காஃபி கொண்டு கொடுப்போம். தண்ணி கொண்டாமாங்க சாப்பிட. இந்த மாமியாருக்கோ அம்மாவுக்கோ பிள்ளைகளுக்கு வேலை செஞ்சிலே கைகாலம் செஞ்சிடும். என்ன சிரிக்கிறீங்க? நிறைய குடும்பத்தில் பார்த்ததை சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். உண்மையா இல்லையா? நிறைய காசு வரும், அது இல்லை, உண்மைதான். இன்றைக்குள்ள உலகத்துக்கு நமக்கு தேவை தான். ஆனால் அது குடும்பத்துக்குள்ளேயே இருந்து நம்மளை எந்த அளவுக்கு பாதிக்கல. சமுதாய கட்டுப்பாடு, கட்டுக்கோப்பு, குடும்ப கட்டுக்கோப்புன்னு ஒன்று உண்டு. அந்த குடும்ப பழக்க வழக்கம், அந்த ஃபெல்லோஷிப், ரிலேஷன்ஷிப், இதெல்லாம் அது எப்படி உடைச்சிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஆமென், அல்லேலூயா. அப்போ இதுலேருந்துலாம் நம்ம எப்படி வெளியே வர்றது? எப்படி வெளியே நம்ம ரிலீவ் ஆகிறது? படித்தா நம்ம வேலை செஞ்சால் அவங்களுக்கு கம்பெனிக்குரிய அவங்களுடைய டார்கெட்டு இல்லாட்டி நம்ம கொடுக்கக்கூடிய அச்சீவை நம்ம பண்ணி ஆகணும். என்ன செய்கிறது? ஒரே ஒரு வழி தான், ஜெபந்தான். ஆமென், ஜெபம் ஒன்றே வழி. இன்னொன்று, உங்களுக்கு கிடைக்கிற அந்த நேரம், நீங்கள் எவ்வளவு நேரமான 24 மணி நேரத்தில் நீங்கள் எவ்வளவு நேரமாக இருந்தாலும் சரி, கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய ஜெப நேரம், துதி, பாடி ஆராதிக்கிற நேரத்தை, இப்படி ஆலயத்துக்கு வரக்கூடிய நேரத்தை ஒரு நாளும் ஒருபோதும் எதற்காகவும் விட்டு கொடுக்கவே கூடாது. அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. எங்கள் ஊரில் ஒரு பாட்டியம்மா உண்டு. அவங்க பிள்ளைங்க எல்லாமே பெரிய பெரிய டாக்டர்ஸ். பிள்ளை அவங்க மகா டீச்சரு, அவங்களுடைய பேர பிள்ளைகள் எல்லாம் டாக்டர்ஸ், எல்லாமே கவர்மெண்ட் ஸ்டாஃப். அந்த பாட்டிக்கு வயசாக 2 கண்ணும் தெரியாது. ஆக்சிடெண்ட்டில் ஒரு கால் வேறு உடஞ்சி போச்சு. இப்படி நீட்டி தான் வைப்பாங்க, மடக்க முடியாது. ஆனால் சாகிற நாள் கடைசி வரைக்கும் யாரையாவது ஒரு பிள்ளையாவது பையனையா கையை பிடிச்சி சர்ச்சுக்கு கரகரன்னு இழுத்துக்கிட்டு கொண்டு உட்கார வந்துடுவாங்க. சாகிற வரைக்கும் சர்ச்சுக்கு வந்துடுவாங்க. நடக்க முடியாது, கண்ணு தெரியாது. அப்போ அந்த பாட்டி சொன்னாங்க, ஐயா என்னைய ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு, நான் ஜெபிக்கிற ஜெபம் என் பிள்ளைகளையும் பேர பிள்ளைகளையும் இன்றைக்கி பாதுகாக்குது, உயர்த்தி வச்சுருக்கு, மேலே வச்சுருக்கு அப்படின்னு அடிக்கடி சொல்லுவாங்க. அவங்க இறந்துட்டாங்க. ஆனால் அவங்களுடைய அவங்க நடந்து வரக்கூடிய காட்சி, அவங்க சொல்கிற வார்த்தைகளை எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது. அப்போ கர்த்தரை தேடுவதற்கு அவங்க கொடுத்த முக்கியத்துவம், கர்த்தரை தேடுவதற்கு கர்த்தருக்காக கொடுத்த அந்த நேரத்தை கர்த்தர் கனப்படுத்தியிருக்கிறார். ஆமேன். ஆகையினால தான் நான் காலையில் எஸ்ஐக்கியை பற்றி பேசும்போது சொன்னேன், அவனுடைய தகப்பன் ஆகாஷ் வழியில் நடந்தான்னு போடப்படலை. யார் வழியில் நடந்தான்னு போடப்பட்டுச்சு? தாவீது வழியில் நடந்தான் அப்படின்னு போடப்பட்டுருச்சு. இப்போ நீங்கள் இன்றைக்கி அந்த வழியை
உங்களுக்கோ உங்கள் பிள்ளைகளுக்கோ உங்கள் தலைமுறைக்கோ விட்டு செல்லணும். ஒரு அடையாளமாக என்ன செய்யணும்? விட்டு செல்லணும். இன்றைக்கி நம்ம முன்னோர்கள் விட்டு சென்றதுனால தான் இன்றைக்கி நம்ம இப்படி ஒரு ஆலயத்தில் இருக்கிறோம். புது ஆலயத்தை ஆண்டவர் கட்டிக்கிட்டு இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. நம்ம என்ன அடையாளத்தை நம்முடைய பிள்ளைகளுக்காக, திருச்சபைக்காக, சமுதாயத்துக்காக, குடும்பத்துக்காக விட்டு செல்ல போகிறோம்? நம்ம யோசிக்கணும். நான் கடந்த நாளில் யோசித்தேன். எங்கள் கிராமம் ஒரு சின்ன கிராமம், 4 மாடிக்கு பக்கத்தில். ஸ்கூல்லலாம் படித்ததெல்லாம் நான் 4 மாடியில் தான் படித்தேன். நாங்கள் தான் ஸ்கூல் இருக்குது, சைக்கிளில் வரணும், படிக்கணும், போகணும். ஆனால் அந்த இப்போ எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி சமுதாயத்தில் உயர்த்தப்பட்டிருக்கிறவங்க, இல்லாட்ட மேலே இருக்கிறவங்க, வசதியாக இருக்கிறவங்க, உயர்ந்த அந்தஸ்தில் இருக்கிறவங்க, பெரிய பெரிய படித்து ஞானிகளாக இருக்கிறவங்க எவருமே இன்னைக்குரிய தலைமுறையை குறித்த எந்த சிந்தனையும் அவங்களுக்கு இல்லை. ஒரு முறை ஒரு அம்மா கண்ணீர் அஞ்சலின்னு ஒரு போஸ்டர் ஒட்டியிருந்தாங்க. எங்கள் ஊர் பேரை போட்டு வச்சுருந்தாங்க. நான் சொன்னேன், நானும் பிறந்ததுலேருந்து இந்த அம்மாவை பார்த்ததே இல்லையானா, அவங்க வந்து ஒரு கவர்மெண்ட் ரிட்டையர்டு ஹெட் மாஸ்டர், இப்படி போட்டிருக்காங்களே யாருன்னு சொல்லி ஒரு பெரியவங்ககிட்ட விசாரித்தேன். அப்போ அவங்க சொன்னாங்க, அவங்களுடைய ஹஸ்பண்ட் பேரை சொல்லிட்டு இன்னாருடைய மனைவியா இந்த அம்மாவை கல்யாண வீட்லேயும் பார்த்ததில்லை, இறந்த வீட்லேயும் பார்த்ததில்லை, நல்லதுக்கும் பார்த்ததில்லை, கெட்டதுக்கும் பார்த்ததில்லை, சர்ச்சிலையும் பார்த்ததில்லை, எதுக்குமே பார்த்ததில்லை, அடக்கத்துக்கு மட்டும் எப்படி கலர் தோட்டத்துக்கு வந்தாங்க அப்படின்னு கேட்ட கேள்வி தப்பா ரைட்டா? அவங்களுடைய அடையாளம் என்ன? திருச்சபைக்கும் உங்களால் இது வரைக்கும் நானும் 40 வருஷமாக உலகத்தில் இருக்கிறேன், பார்த்ததில்லை, பேசுனதில்லை, எந்த இப்படி ஒரு ஃபங்க்ஷனில் அவங்கள ஒரு ஒன் ஆஃப் த நபராக நம்ம பார்க்கல, எதுவுமே இல்லை. ஆனால் கடைசியில் அடக்கம் பண்ண நாளுக்கு மட்டும் கலர் தோட்டத்துக்கு நினச்சிட்டு பெட்டி வந்துருச்சு. அது வந்து தவறல்ல. அவங்களால அவங்களுடைய படிப்பு, ஞானம், அவங்களுக்கு கர்த்தர் கொடுத்த அந்தஸ்து, பணம், பொருளாதாரம், அவங்க பிள்ளைகள் டாக்டர்ஸாக தான் இருக்கிறாங்க. அவங்களுடைய பிள்ளைகளுடைய காரியங்கள் இந்த திருச்சபைக்கோ இந்த கிராமத்துக்கோ கர்த்தருக்கோ என்ன பயன்? எதுவுமே இல்லை. அப்போ ஒரு பேரண்ட்ஸாக, ஒரு மூத்தவர்களா, இல்லாட்ட ஒரு பெரியவங்களா, நமக்கு கொடுக்கப்பட்ட பிள்ளைகள், பேர பிள்ளைகள், இல்லாட்ட நம்ம சபையில் உள்ளவங்க, நம்ம கிராமத்தில் தெருவில் உள்ளவங்க, நமக்கு ஒருவேளை நீங்கள் ஒர்க் பண்ணுற இடத்துல உள்ளவங்களுக்கு நாம் என்ன விட்டு செல்ல போகிறோம்? இதை நம்ம என்ன செய்யணும்? கட்டாயம் யோசிக்கணும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. உங்கள் கையில் உள்ள பேப்பரில் நான் சொல்கிற ஒரு 4-5 கேள்விகளுக்கு சொல்கிறேன், நீங்கள் பதில் எழுதுங்க பார்ப்போம். இது வரைக்கும் உங்கள் பிள்ளைகளோடு நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் ஜெபிப்பீங்க, அந்த கேள்வி எல்லாத்துக்கும் பதில் இருக்கும். உங்கள் பிள்ளைகளுக்காக நீங்கள் கண்டிப்பாக நினச்சிவீங்க, ஜெபிப்பீங்க, அது பொதுவான கேள்வி. எவ்வளவு நேரம் உங்களால் செலவிட முடியுது? 10 நிமிஷமோ 5 நிமிஷமோ, இல்லை நேரம் செலவிடலை, நீங்களே எழுதி நீங்களே மார்க் போட போகிறீங்க. யோசிங்க. உங்களுடைய பிள்ளைகள்கிட்ட நீங்கள் வந்து இப்போ ஒரு எடுத்துக்காட்டு சொல்கிறேன்னே, நம்முடைய பாட்டி தாத்தாட்ட நம்ம எவ்வளோ நேரம் அந்த காலத்தில் விளையாண்டுருப்போம், பேசியிருப்போம், கூட இருந்திருப்போம், அவங்க வீட்டுக்கு போயிருப்போம், தங்கியிருப்போம், சாப்பிட்ருப்போம், என்னெல்லாம் செஞ்சுருப்போம். ஆனால் இன்றைக்குள்ள தலைமுறையில் இப்போ உள்ள பிள்ளைங்கள்ட்ட அந்த காரியத்தை நம்மளால் செய்ய முடியுதா இல்லையா? முடியலைங்கிறத நீங்கள் தான் தீர்மானித்து அதில் ஒரு வரி எழுதணும். மற்றவங்களை காப்பி அடிக்கக்கூடாது, இது உங்களுடைய சொந்த கேள்வி. யோசிங்க. என்ன சிரிக்கிறீங்க? பேனா இல்லையோ? நோட்டு தராம விட்டாங்களோ? ஐயா சாப்பாடு டைம் 1 மணி, அதனால் நான் தாராளமாக நேரம் எடுக்கலாம். எழுதிட்டீங்களா? 2வது கேட்குறேன், உங்கள் பிள்ளைங்க உங்ககிட்ட மனம் விட்டு பேசுகிறாங்களா? நீங்களே அவங்ககிட்ட என்னடா பண்ணுற, பாப்பா என்ன பண்ணுற அப்படின்னு நீங்கள் கேட்காமலே உங்ககிட்ட வந்து அம்மா எனக்கு இந்த ஒரு காரியம், இந்த ஒரு ஸ்கூலில் ஒரு காலேஜில் இல்லாட்ட நான் ஒர்க் பண்ணுற இடத்துல அப்படின்னு சொல்லி மனம் விட்டு உங்கள்கிட்ட பேசுகிறாங்களா? இல்லாட்ட உங்கள்கிட்ட வந்து ஏதாவது ஒரு ஆலோசனை கேட்குறாங்களா? ஆமாம், இல்லை, கேட்குறாங்க, இல்லை கேட்டாங்க, நான் இப்படி பதில் சொன்னேன், அதெல்லாம் நீங்கள் யோசித்து பார்த்தா வரும்.
10 வருஷம் நூட்டிலாம் கேட்டாங்கன்னா சொன்ன கூடாது. இப்போ ஒரு இந்த வருஷத்துக்குள்ளே இல்லாட்ட இந்த ஒரு வருஷத்துக்குள்ளே அப்படி ஒரு வாய்ப்பே இல்லை போல தெரியுது. 2 கேள்வி எழுதிட்டீங்களா? 3வது உங்கள் பிள்ளைங்க கூட நீங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்பாக, இப்போ வாலிப ஸ்டேஜில் இருந்தால் நம்ம வந்து அவங்க கூட ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கலாம். குழந்தைங்கன்னா நம்ம வந்து அந்த மாதிரி நம்ம டீல் பண்ணுவோம், குழந்தைங்களுக்கு ஏற்ற விதத்தில் டீல் பண்ணுவோம். இந்த விஷயத்தில் உங்கள் பிள்ளைங்க கூட நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? உங்கள் பிள்ளைங்க மட்டும் இல்லை, உங்கள் ஹஸ்பண்ட் கூட எப்படி இருக்கிறீங்க? அவர் வருவார், வீட்டுக்கு சாப்பாடு கொடுக்கணும், கடமையாற்றுறீங்களா? ஃப்ரெண்டாக இருக்கிறீங்களா? இல்லாட்ட வந்து அவருக்கு நான் பெரிய கனவு வச்சுருக்கிறேன், அதனால் நான் எதுவுமே நான் பேச மாட்டேன் அவர்கிட்ட, அவர் செய்ய வேண்டியது செஞ்சுட்டு தோத்திரம் போட்டு சாரால் சொன்ன மாதிரி ஆண்டவனே அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருக்கீங்களா? சும்மா எழுதுங்க, எல்லாம் எனக்கும் சேர்த்தா, நான் எல்லாம் சேர்த்தா கேள்வி எழுதியிருக்கேன், என் மனசில் உள்ளதையும் சேர்த்து எழுதி வச்சுருக்கேன். உங்கள்கிட்ட வந்து என்ன பதில் எழுதுன்னு பார்க்குறதுக்கு. மூணு கேள்வி எழுதிட்டோமா, நேரம் கொடுப்போமா, பிள்ளைகள் கூட விளையாடுறோமா, மனம் விட்டு பேசுகிறோமா, இல்லாட்ட ஃப்ரெண்ட்ஷிப்பாக பிள்ளைகளோட கூட நம்ம நடக்கிறோமா, பிள்ளைகள் நம்ம கூட இருக்காங்களா. அப்புறம் வந்து பிள்ளைகள்கிட்ட, இப்போ உள்ள பிள்ளைகள்கிட்ட என்ன விதமான சைக்காலஜிக்கலான மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு. அவங்க ஸ்கூல் போகிற அந்த அந்த எஜுகேஷன் சிச்சுவேஷன், அந்த படிப்பு நெருக்கடி, சில இடத்துல படின்னு போட்டு நச்சரித்து பிள்ளைங்க காலையில் 5 மணிக்கு டியூஷன் போகணும், ஸ்கூலுக்கு போகணும், வீட்டுக்கு வரணும், டியூஷன் போகணும், தூங்கணும், நைட்டெல்லாம் உட்காந்து அப்படியே அவன் பார்த்தா தலை முடியெல்லாம் பிச்சிருவான். அப்படி ஒரு அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனை பார்க்குறாங்களா? இல்லாட்ட எதனாலும் பரவாயில்லப்பா, ஏசப்பா உனக்கு ஞானம் தருவார், நீ படித்தது போதும், இல்லாட்ட படிக்கிறதுக்கு அதில் கிருபை செய்வாங்க, ஒரு அற்புதம் உனக்கு வந்து ஆண்டவனை உயர்த்துவாங்க அப்படின்னு நம்ம வந்து அந்த பிள்ளைகளுடைய மனதளவில், அவங்களுடைய படிக்கிற காரியத்தில், வேலை காரியத்தில், வேலை படிச்சிருக்கிறாங்க வேலை இல்லை, அந்த மாதிரி சூழ்நிலையில் இருக்கிற பிள்ளைகள்கிட்ட நம்ம டீலிங் எப்படி இருக்குது, இல்லை அவங்க நம்ம கிட்ட நடந்துக்கிற காரியங்கள் எப்படி இருக்குது, இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு ஒரு சும்மா ஒரு வார்த்தை எழுதுக்க பார்ப்போம். இல்லாட்ட அவங்க வாழ்க்கையில் அந்த மாற்றம் அவங்கள தடுமாற பண்ணியிருக்கா, உங்களோடையோ ஆண்டவருடைய நெருக்கத்தை உருவாக்கியிருக்கா, இல்லாட்டா அவங்க வாழ்க்கையில் ஒரு வெறுமை தனிமையை உருவாக்கியிருக்கா, இதெல்லாம் நீங்கள் யோசிங்க பார்ப்போம். ஒருவேளை எழுதாட்டாலும் பரவாயில்ல, யோசிங்க. இன்னொரு முக்கியமான ஒரு காரியம், உங்கள் விருப்பத்தை திணிச்சதுனால, இல்லாட்ட உங்கள் விருப்பத்தை நீங்கள் அவங்ககிட்ட சொன்னதுனால எத்தனை பிள்ளைங்க வந்து மனதளவில் பாதிப்போடு இருக்கிறாங்க. உதாரணம் சொல்கிறேன், நான் பிள்ளைகள் நம்ம சின்ன வயசுலேருந்து டாக்டர் ஆகணும், நீட்டுக்கு இப்போ நீட்டு வந்ததுன்னா நீட்டுக்கு ரெடி பண்ணியிருப்போம். அவனுக்கும் அந்த பிள்ளைகளுக்கும் நீட்டுக்கும் விருப்பமும் சம்மந்தமே இருக்காது. வேண்டாம் வெறுப்பாக படிப்பான், இல்லாட்ட வேண்டாம் வெறுப்பாக படிச்சுட்டு இருப்பா. அப்படி நம்ம விருப்பத்தை திணிக்கிறோமா, இல்லாட்ட கர்த்தருடைய சித்தம் வாழ்க்கையில் நிறைவேற்றும், நான் ஜெபிக்கிறேன், அதுக்கு ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஒப்பு கொடுக்க இடம் கொடுக்குறோமா? எல்லோரும் கலெக்டர் ஆகிட்டா யார் மற்ற பியூன் வேலை செய்கிறது, எல்லோரும் டாக்டர் ஆகிட்டா யார் தான் நர்ஸ் வேலைலாம் செய்கிறது. அப்படி யோசிக்க மாட்டோம், இருந்தாலும் ஒரு சும்மா சொல்கிறேன், எல்லாருமே டீச்சர் ஆகிட்டா அந்த நான் ஸ்டாப் டீச்சிங்கை யார் செய்கிறது? தேவன் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வழி வச்சுருக்கிறார், அல்லேலூயா. ஒரு எல்கையை வச்சுருக்கிறார், அல்லேலூயா. சில விசேஷித்த ஞானத்தை வச்சுருக்கிறார், அல்லேலூயா. சில நபர்களுக்கு வந்து பல துறை ஞானத்தை கொடுத்துருப்பார். ஒரே நபர் வந்து மல்டி டிபார்ட்மெண்ட்டில் இதில் வந்து ஞானம் இருக்கும். அறிவியல் சம்மந்தப்பட்ட ஞானம் இருக்கும், மெக்கானிக்கல் சம்மந்தப்பட்ட ஞானம் இருக்கும், இன்வென்ஷன் கண்டுபிடிப்பு சம்மந்தப்பட்ட ஞானம் இருக்கும், அறிவியல் சம்மந்தப்பட்ட ஞானம் இருக்கும், சில நகைச்சுவை, இப்படி பல ஞானம் அவங்களுக்குள்ள இருக்கும். அப்படிப்பட்டவங்களாக இருக்கிறவங்கள நம்ம வந்து மட்டம் தட்டி ஒரு வேறு டைரெக்ஷன் பண்ணுறோமா, இல்லாட்ட அதை வெளியே கொண்டு வந்து அவங்கள டெவலப் பண்ணுறோமா, இதெல்லாம் நம்ம வந்து யோசிக்கணும். அடுத்தது வந்து இப்போ உள்ள குட்டீஸை கண்டிப்பாக நம்மளால் ஹேண்டில் பண்ண முடியாது தான். இருந்தாலும் உங்களுடைய கருத்தை நீங்கள் எழுதுங்க. ஏன்னா அவங்க கேட்குற கேள்வி வந்து ரொம்ப பயங்கரமான கேள்வி. எனக்கெல்லாம் அதிர்ச்சி ஆகிட்டு, கடந்த வாரத்தில் எங்கள் பிள்ளைங்க
பையனுக்கு 13 வயசு ஆகுது, பாப்பாவுக்கு 10 வயசு ஆகுது. ரயில்வே கேட்டில் நிற்கிறோம், 4 மாடி ரயில்வே கேட்டில். அப்போ இன்னொரு அண்ணன் 2 குட்டி பிள்ளைகளை பைக்கில் வச்சுருக்கிறாரு. நான் குட்டி பிள்ளை டாட்டா போட்டோன்னு இந்த குட்டி பிள்ளைகள் சிரிச்சிச்சு. அப்போ அந்த குட்டி பிள்ளைகள் ஹேர் கட் பண்ணது ட்ரெஸ் எல்லாமே பையன் ட்ரெஸ் போட்டுருந்துச்சு. அப்போ நான் சொன்னேன், காலில் கொலுசு கிடக்க பையனா பொண்ணா அப்படின்னேன். பொண்ணு தான் அப்படின்னாங்க. அல்லேலூயா. அடுத்த செகண்டு எங்கள் பாப்பா கேட்குறா, எப்படி வயிற்றுலேருந்து ஏசப்பா இப்போ பேபி பிறந்துட்டுன்னு சொன்ன உடனே நீங்கள் பையன் பொண்ணுன்னு எப்படி டாக்டர் சொல்கிறாங்க? இதுக்கு எந்த தாய் பதில் சொல்ல முடியும்? எந்த தகப்பனார் பதில் சொல்ல முடியும்? 10 வயசு பிள்ளை கேட்குற கேள்வி, இது மேல் பேபி இல்லாட்ட ஃபீமேல் பேபின்னு எப்படி உங்கள்கிட்ட சொன்னாங்க? உடனே என் பையனும் சேர்ந்துட்டு கேட்குறான், ஆமாப்பா எப்படி அது கண்டுபிடிப்பாங்கப்பா அவங்க? சரி, எனக்கு உண்மையில் அந்த ஒரு செகண்டு இப்படி நான் கேட்ட திறக்கம்னோட்டி திணறிட்டேன். எவ்வளோ சிக்கலான மெடிக்கல் சம்மந்தப்பட்ட கேள்வி. ஐயா அப்படி தப்பா ரைட்டா? பிள்ளைகளுடைய அந்த நாலேஜை பாருங்கள். நான் சொன்னேன், ஒன்றே மாதிரி பிறந்திருந்தா பாப்பா, அண்ணனை மாதிரி பிறந்திருந்தா பையன் தம்பி, இவ்வளோ தான் எனக்கு சொல்ல முடிஞ்சிச்சு. இதுக்கு மேலே நினச்ச முடியலை. டாக்டர் தரும்போது அம்மாவுக்கு குழந்தை பிறந்திருக்கு, இல்லை பாப்பா பிறந்திருக்கு, தம்பி பிறந்திருக்குன்னு எப்படி சொல்லுவாங்கன்னா, பாப்பா ஐடா, என் பாப்பா பேர் ஐடா மாதிரி பிறந்திருந்தா பாப்பா, தம்பி பேர் ரேணி மாதிரி பிறந்திருந்தா தம்பி, இப்படி சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி சிரிச்சிட்டே கூட்டி போயிட்டேன் பூங்காக்கு விளையாடுறதுக்கு. அதுக்கு மேலே பேச முடியாது. நம்ம பேரண்ட்ஸாக இருக்கிறோம். அதனால் நம்ம எப்படிப்பட்ட கேள்விகள் பிள்ளைகளுக்குள்ளே இருக்குங்கிறத புரியணும். பைபிளில் சில சப்ஜெக்ட் இருக்குது, அதை பிள்ளைகள் வாசித்து கேள்வி கேட்டாங்கன்னா நம்ம பதில் சொல்ல முடியாது. தாவீது பத்சேபாள் கதையை வாசித்துட்டு இது என்னப்பா அர்த்தம்னு கேட்டால் சொல்ல முடியுமா? இல்லை, யோசிங்க. எவ்வளோ கிரிட்டிக்கலான சூழ்நிலை மேலே பேரண்ட்ஸுங்கிற ஸ்தானத்தில் நம்ம இருக்கிறோம் என்பதை இன்னைக்கு உள்ள பிள்ளைகளுக்கு நம்ம சொல்லணும். எப்படியாவது மறைக்கவும் கூடாது, தப்பாகவும் சொல்லிடக்கூடாது. இதை போய் அவன் இன்னொருத்தன்ட்ட போய் கேட்டு அதை வேறு அர்த்தத்துலேயும் கொண்டு வந்துடக்கூடாது. அப்போ அவனுடைய மனது கரைப்படாமல் வேத சத்தியத்தை, அந்த சம்பவத்தை நம்ம சரியாக சொல்லணும். அப்படின்னா நமக்கு ஃபஸ்ட்டு ஆண்டவன் ஞானம் தரணும். உங்களுக்கு சொல்ல விட எனக்கு என்ன செய்யணும்? ஞானம் தரணும். அப்படி தான் நான் ஜெபம் பண்ணேன். ஆண்டவரே, இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்ல எனக்கு ஞானம். எப்படி இந்த கேள்வி அவன் சிந்தனையில் உதிக்குங்கிறது கூட நமக்கு தெரியலை. அப்புறம் என் ஒய்ஃப்ட்டு கேட்டேன், என்னடா கேள்வியெல்லாம் இடக்கு முடக்க கட்டிட்டுருக்கான்னு பார்த்தா, அவனுக்கு அந்த மாதத்தில் நடத்தின சப்ஜெக்ட் எல்லாமே அனட்டாமி உடலியல் சம்பந்தமான சப்ஜெக்ட் நடத்தியிருக்கிறாங்க. எங்கே லிங்க் ஆகுது பாருங்கள். சிபிஎஸ்சி பாடம் காலேஜில் படிக்க வேண்டியது, +2 படிக்க தமிழ் மீடியத்தில் படித்ததெல்லாம் 6ஆம் கிளாஸு 7ஆம் கிளாஸு 8ஆம் கிளாஸ்லாம் இருக்குது. நீங்கள் என்ன பண்ணுவீங்க பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்குற விஷயத்தில்? அதை தாண்டி நம்ம விட்டுட்டோம்னா அவன் எங்கே போவான்? செல்லை தூக்கிட்டு ChatGPT, AI நிறைய எங்கேயாவது கூகுள் லென்ஸில் இப்படி தான் போகும். நான் சொல்கிறது தப்பாக இருக்கு இல்லையா? இருக்குமே. எவ்வளவு சென்சிட்டிவாக சிக்கலான கேள்விகளுக்கு பேரண்ட்டுங்கிற நிலைமையில் நாம் அவங்களுக்கு பதில் கொடுக்க வேண்டியது இருக்குது. அப்போ இந்த மாதிரி அந்த பிள்ளைகளை நம்ம ஹேண்டில் பண்ணுற விஷயத்தில் எவ்வளவு நம்ம ஒரு சிக்கலை சந்திக்கிறோம். இன்றைக்குள்ள குழந்தைங்க, முன்னாடி உள்ள குழந்தைகளுக்கு இந்த பைபிள் 100 திருப்பி படித்தாலும் செய்யாது. நானும் எத்தனையோ திருப்பி படித்து பார்த்தேன். இப்போ தான் விளங்குது கொஞ்சம் மண்டையில். அது வரைக்கும் ஒன்றுமே புரியாது. தூதன் வந்தாமல் கொம்பு வச்சுருக்காங்க, தலைவா இருக்க வெளிப்படுத்தலாம் படிக்கவே விருப்பம் வராது. ஏன்னா தெரியாது, படித்தாலும் புரியாது. எசேக்கியேல் வெளிப்படுத்தலாம் படித்தா புரியுமா அவங்களுக்கு? தெரியாது, புரியாது. அதெல்லாம் ஸ்கிப் பண்ணி விட்டுட்டு அடுத்த சப்ஜெக்ட் போயிடலாம். அப்படி தான் இருந்தது. இப்போ தான் ஏதோ கொஞ்சம் ஊழியர்கள் சொல்கிற காரியங்களே, இல்லை கர்த்தர் நமக்கு ஜெபம் பண்ணும்போது சொல்கிற காரியங்களே விளங்கி கொஞ்சம் மண்டையில் வருது. இல்லாட்டா ஒன்றுமே தெரியாது. அப்போ இதெல்லாம் பிள்ளைகளுக்கு நம்ம முழு வேதத்தையும் படி வாசின்னு திணிப்போம். அப்போ தான் யோசித்தேன், ஆண்ட பேசினார், வயசுக்கு ஏற்றபடி பிள்ளைகளுக்கு வேத பகுதியை வாசிக்கிறதுக்கு ஒரு ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் அதை பிளான் பண்ணியிருக்கேன். தங்க வசனம் கூட நம்ம சர்ச்சில் சொல்கிற வசனம், சேபாவில் உள்ளவர்கள் பொன்னையும் தூபவர்க்கத்தையும் கொண்டு வந்து ஏசாயாவில் ஒரு வசனம் உண்டு.
பிள்ளைகளுக்கு ஏதாவது புரியுமா? இருளில் இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள்னா அந்த அர்த்தம் புரியும். சில வசனங்கள் நமக்கு திருமறை மூலமாக நமக்கு கொடுக்கப்பட்ட சப்ஜெக்ட் வந்து பெரியவங்களுக்கு கரெக்டு, அதை எப்படி விளக்கி சொல்லிடலாம். ஆனால் சின்ன பிள்ளைங்கன்னு வரும்போது அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய வசனங்கள், வேத பகுதிகள் கூட நம்ம செலக்ட் பண்ணி வயதுக்கு ஏற்றாப்புல பிரித்து இதை படி நம்ம வந்து பிரித்து கொடுக்க வேண்டிய காலகட்டத்துக்குள்ளே இன்றைக்கி நம்ம இருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. வேதாகம துணை கையேடு ஒன்று எழுத வேண்டிய சூழ்நிலையில் நம்ம இருக்கிறோம். நான் ப்ரிப்பேர் பண்ண ஜோம் பண்ணிகிட்டே இருக்கேன். ஆண்டவர் 2 வருஷமாக பிளான் பண்ணியிருக்கேன். ஏன்னா இந்த காரியங்கள்லாம் சந்திக்கிறோம். அப்போ பிள்ளைகள் கையில் வேதத்தை கையில் கொடுத்தா வாசின்னு சொல்லும்போது எதை வாசிக்கணும், எது உனக்கு இப்போ இந்த வயசுக்கு தேவையான வேத பகுதி அப்படின்னு கொடுக்க வேண்டிய காலம் இது. முழு வேதத்தையும் வாசிக்க தப்பு கிடையாது. ஆனால் அங்கே உள்ளத்தில் எழக்கூடிய அந்த கேள்விகளுக்கு நம்ம பதில் சொல்ல முடியலை, சொல்ல தெரியலை, அவங்களா தேடி கண்டுபிடிச்சாங்கன்னா அது தவறான ஒரு காரியத்தை அவங்க வாழ்க்கையில் கொண்டு போய் விட்டுரும். இன்றைக்கி அவ்வளவு தப்பான உபதேசங்கள் இன்றைக்கி யூடியூப்லேயோ இதிலையோ வந்துக்கிட்டே இருக்குது. பிரசங்கம் பண்ணுறவங்களுக்கே இது சரியான உபதேசமாக தப்பாக மற்றவங்க சொல்கிறதும் கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு கர்த்தர் சொல்லித்தந்தால் மட்டும்தான், ஆவியானவருடைய வெளிப்பாடு இருந்தால் மட்டும்தான் தப்பு சரின்னு வகைப்பிரிக்க முடியும். இல்லாத பட்சத்தில் ஒன்றுமே பண்ண முடியாது. ஈஸியாக பிசாசு நம்மளை ஏமாற்றிட்டு போயிடுவான். அப்போ நம்ம இதெல்லாம் கரெக்டாக ஹேண்டில் பண்ண வேண்டிய ஒரு காலத்தில் இருக்கிறோம். அடுத்தது நம்ம வந்து முக்கியமாக இன்றைக்கி வந்து உறவுகளை இழந்துட்டோம். ஆமாவா இல்லையா? அண்ணன் அக்கா வீட்டுக்கெலாம் நம்ம பிள்ளைகளை கூட்டிகிட்டு போயிட்டு எவ்வளோ நாள் இருக்கும்? ஃபோன் பண்ணி எவ்வளோ நாள் இருக்கும்? உறவு இடைவெளி. இல்லை நம்ம பிள்ளைகளை கூட்டிகிட்டு போய்ட்டு நம்ம பிள்ளைங்க அவங்க பிள்ளைங்க எல்லாம் மொத்தமாக விளையாண்டு அந்த காட்சியெல்லாம் பார்த்து நம்ம சிரிச்சில் சண்டை போடுறதை பார்த்து விலைக்கு விட்டோன்னா எவ்வளோ நாள் இருக்கும்? அந்த அனுபவமே இப்போ என்ன செய்யலை, இல்லை. நம்ம பிறந்த கிராமமே இல்லாட்டா பிறந்த ஊரை நிறைவேற்றுக்கு மறந்து போயிருக்கோம். என்ன பாட்டியம்மா? அந்த அடையாளமே என்ன செஞ்சுருக்கோம்? நல்லா மலரும் நினைவுகள் தான் உண்மையிலேயே. அதில் நமக்கு இன்னைக்குள்ள இந்த நெருக்கடியான வாழ்க்கை முறையில் நம்ம வந்து ஃப்ரீ பண்ணதுக்கு நீர்வீழ்ச்சியில் போய் திருப்பரப்பில் குளிச்சாதெல்லாம் போகாது, குற்றாலத்தில் போய் குளிச்சாலும் என்ன செய்யாது, போகாது. குளிக்கலாம், போகலாம், தப்பு கிடையாது. ஆனால் அதை காட்டிலும் இந்த மாதிரியான காரியங்கள் வந்து நமக்கு கண்டிப்பாக நிச்சயம் அதை ஒரு பில்டப் பண்ணும். முன்னாடிலாம் எனக்கு வந்து இதெல்லாம் எப்படி செய்யலாம் தெரியாது. அப்போ தான் இப்போ ஒரு நாள் ஆண்டவர் பேசினார், ஒரு ஹிந்துஸ் கல்யாணம் வச்சா கூட நீ அங்கே போ அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். அது ஒரு ரிலேஷன்ஷிப்பை உருவாக்கும். என் ஃப்ரெண்ட்ஸ் என் கூட படித்த பையனுக்கு ரொம்ப லேட்டாக மேரேஜ் பண்ணான். அவன் மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் எம்பிஎட் டாக்டரேட் முடிச்சுட்டு அங்கே வந்து ப்ரொஃபஸராக இருக்கிறான், அசோசியேட் ப்ரொஃபஸராக. அப்போது அவனுக்கு வந்து லேட் மேரேஜ். அவன் வந்து ஏடிஎம்கேல ஐடி பிரிவில் ஒரு அரசியல்லையும் இருக்கிறான். அப்போ சில நேரம் நாங்கள் ஆவிக்குரிய காரியங்களை பேசுவோம், சில அரசியல் காரியங்களை பேசிக்கிடுவோம். அப்போ அவனுடைய மேரேஜுக்கு நல்லா அழகாக சூப்பராக கிஃப்ட் பண்ணி கொடுத்தேன். அவன் கையில் வாங்கிட்டு சொன்னான், இது என் ஃப்ரெண்டு என் சர்ச்சில் பாஸ்டராக இருக்கான், ஆனால் இவன் தர்றது பைபிள் அப்படின்னா. இல்லையா? நான் அவன்கிட்ட சொன்னேன், இந்த நாள் தவிர வேறு ஒரு நாள் உன் கையில் எதுவும் நிச்சயம் முடியாதுன்னா கொடுக்க முடியாது. அந்த நாள் தவிர வேறு நாள் கொடுக்க முடியும் அவன்கிட்ட? அதே பதிலாக சொன்னேன், இன்றைக்கி தவிர வேறு ஒரு நாள் நீ வாங்க மாட்டேன், நீ உன்கிட்ட கொடுக்க முடியாது, இதுதான் சரியான நாள், உனக்கு இல்லாட்டாலும் உன் ஒய்ஃபுக்கு இது நான் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு சிரிச்சிட்டு 2 ஜோம் பண்ணிட்டு வந்தேன். அப்போ ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, ஏதோ ஒரு விதத்தில் நம்மளுடைய ரிலேஷன்ஷிப் விடுபடாமல் இருந்துச்சு அப்படின்னா, நம்ம தொடர்ந்தோம் அப்படின்னு சொன்னால் அது நிமித்தம் கர்த்தருடைய நாம மகிமைப்படுத்த நமக்கு ஒரு வாய்ப்பை கர்த்தர் நினைச்சவர் உருவாக்குவார். ஆமென். எனக்கு சில ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க, ஊழியத்தின் நிமித்தம் உள்ள ஃப்ரெண்ட்ஸ் 20-25 வருஷம் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்கிறாங்க. சில ஃப்ரெண்ட்ஸ்லாம் சில மாதத்தில் கட் ஆகும், இல்லை ஆண்டவரே அதை வந்து கட் பண்ணுறார், என்னன்னு தெரியலை. அதுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்ல வேண்டிய விஷயமும் சில இது இருக்குது. உங்களுக்கு அப்படி இருப்பாங்க. ஆனால் சில ஃப்ரெண்ட்ஸை வந்து விட முடியலை. பெரிய ஐயா மாதிரி ஃப்ரெண்ட்ஸு கூட எனக்கு இன்னும் இருக்கிறாங்க. பொதுவாக என்கிட்ட சொல்லுவாங்க, எனக்கு உனக்கு ஃப்ரெண்டு யாருன்னு கேட்டால் மேக்ஸிமம் எனக்கு வந்து 50 வயசு மேலே உள்ளவங்க தான் ஃப்ரெண்டு. ஏன்னா காலேஜ் எங்கேயுமே படிக்கலை, எல்லாமே கரஸ்லேயே படித்தேன். பிபிஏ படிக்கும்போது ஒரு ரிட்டையர்டு ஐயா வந்து எங்கள் கூட படித்தார். ஐயா எதுக்கையா படிக்கிறீங்க? நான் என் பேர பிள்ளைல நிறைய படிச்சு நீ கிண்டல் பண்ணுறாங்க, அதுக்காக படிக்கிறேன் அப்படின்னாரு. இல்லையா?
அவர் வந்து ஜேஇ ஈபியில் வந்து பெரிய ஆஃபீஸராக இருந்து ரிட்டையர்ட் ஆகி அவங்க பேரப்பிள்ளைலாம் நிறைய படிச்சுட்டு பேரப்பிள்ளைகள் கூட போட்டி போடுறதுக்காண்டி அவர் டைம் பாஸ்க்கு வந்து படித்தார். அவர் படித்ததுனால நாங்கள் எல்லோரும் பாஸ் ஆகணும். ஏன்னா அவ்வளோ கேள்வி அவர் தான் ப்ரொஃபஸர்கிட்ட கேட்பார், நாங்கள் உட்காந்து நோட்ஸ் எடுக்க வேண்டிய வேலை, அதை அப்படியே எக்ஸாமில் எழுதுவோம், பாஸ் ஆயிரும். அல்லேலூயா. இப்போ பைபிள் காலேஜ் படித்தோம், மதுரை சராம்பூர் யூனிவர்சிட்டியோட கோர்ஸு. அங்கே பார்த்தா ஒரு 5 டாக்டரேட் பிஹெச்டி முடித்து பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டியில் ஒரு முக்கியமான துறையில், தமிழ் துறையில் இன்றைக்கி தமிழ்நாடு ஃபுல்லாக கொஸ்டினர் எடுக்கக்கூடிய அந்த டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய சார், அந்த பேராசிரியர் ஏன் எங்கூட படிக்கார். அவர் கேத்தலிக்கிலேருந்து ரட்சிக்கப்பட்டவர். வேதத்தை, இயேசுவின் பாடு, மரணம், உயிர்த்தெழுதல், மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் இந்த 4லையும் ஆராய்ச்சி பண்ணியிருக்கிறாரு. ஆண்டவர் பேசியிருக்கிறார், ரட்சிக்கப்பட்டார். அல்லேலூயா சொல்லுங்கள். அப்போ அவங்களுடைய மச்சனை வந்து ஆர்சி ஃபாதராக இருக்கார். அவர் சொன்னாராம், நீ வந்து விழுந்து போயிட்ட அப்படின்னாங்களாம். என்னது, ரட்சிக்கப்பட்ட ஆளுக்கு பேர் என்னது, ஆர்சியில் விழுந்து போயிட்டாங்க. அவங்க சிஸ்டர் வந்து மதர் சுப்பீரியராக ஆஸ்திரேலியாவில் இருக்கிறாங்க. அந்த சிஸ்டர்னு சொன்னாங்களாம், நீ வந்து என்னது தள்ளப்பட்டது, ஏதோ ஒரு ப்ராட்டஸ்டன்ட்டுங்கிற வார்த்தைக்கு அவங்க ஏதோ ஒரு எதிர்ப்பாளர் கூட்டத்தில் சேர்ந்துட்ட அப்படின்னாங்களாம். ஏன்னா மார்ட்டின் லூத்தர் பிரித்து என்ன செஞ்சார், அந்த இதை கான்செப்ட் வச்சு அப்படி சொன்னாங்களாம். இப்போ இவங்களெல்லாம் அப்பப்போ எனக்கு ஃபோன் பண்ணி பேச சொல்லுவார். நான் இப்போ ஐயா நல்லா இருக்கீங்களான்னு சொல்லிட்டு நான் ஃப்ரெண்ட்லியாக பேசுவேன். அப்போ அந்த ஐயா வந்து எங்கள் கூட படித்ததுனால நாங்கள் ஒரு 17 பேர் படித்தோம், ஒரு 4 வருஷ கோர்ஸு, சராம்பூர் கல்கட்டா கோர்ஸு. அப்போ படிக்கும்போது என்னென்னா அவர் கேட்குற கேள்வி எல்லாமே எங்களுக்கு வந்து பாடமாகவும் பரீட்சைக்கும் உதவிச்சு. அல்லேலூயா. 4 வருஷமும் ஒன்றா உட்காந்து படித்தோம், ஒன்றா உட்காந்து பரீட்சை எழுதணும். ஆண்டவர் கிருபையால் பாஸ் பண்ணதுக்கு அவருக்கு எனக்கு ஒரு 5 மார்க் 10 மார்க் டிஃப்ரென்ஸில் நாங்கள் மார்க் எடுத்தோம். அப்போ என்னென்னா ஞானவான்கள் இப்படிப்பட்ட ஆட்களுடைய இந்த ஃப்ரெண்ட்ஷிப், ரிலேஷன்ஷிப் இப்போவும் என் கூட ஃபோனில் லைனில் இருப்பார். அப்போ திடீர்னு நைட்டு 10 மணிக்கு மேலே தான் பேசுவார். ஏன்னா அவர் புத்தகம் எழுதிக்கிட்டே இருப்பார், யூனிவர்சிட்டிக்கு புக் எழுதிக்கிட்டே இருப்பார். வருஷத்துக்கு 4 புக்கு 5 புக்கு அவர் வந்து இந்த பெடாகாஜின்னு சொல்லிட்டு இந்த என்ன சொல்கிறது, பெரிய பெரிய படிப்பு படிக்கிறவங்களுக்குலாம் இவங்க புக் எழுதணும். இவங்களுடைய புக்கெல்லாம் எல்லா யூனிவர்சிட்டிக்கும் போகுது. நிறைய எழுதிக்கிட்டே இருக்கிறதுனால அவர் ஃப்ரீயாக இருக்க டைமில் எப்போ ஃபோன் பண்ணுவார், என் ஃபோன் எப்போ ஆனில் இருக்கிறதுனால பேசுவோம். இப்படி சில ஃப்ரெண்ட்ஷிப் வந்து ரிலேஷன்ஷிப்பு நமக்கு வந்து அவசியம் வாழ்க்கையில். அல்லேலூயா. அல்லேலூயா. அது ஃபஸ்ட்டு ஃபேமிலியில் தேவை நமக்கு. அப்புறம் நம்ம பிள்ளைங்களை யாருன்னு அவங்களுக்கு அறிமுகப்படுத்தணும், அவங்க பிள்ளைகள் நம்ம பிள்ளைகளுக்கு அறிமுகப்படுத்தணும். சில காரியங்கள் கஷ்டமாக இருக்கலாம், மன்னிக்க முடியாத காலங்களும் தவறுகளும் நடந்திருக்கலாம் வாழ்க்கையில். கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல் நீங்கள் அவங்கள என்ன செய்யணும், அதான் உண்மை. ஒப்புரவாதல் அது ஒரு தனி சப்ஜெக்டு. ஒப்புரவாகுங்கள். சிலுவை நமக்கு சொல்லிக் கொடுக்குறது, ஒன்று தேவனோடு ரிலேஷன்ஷிப், மனுஷனுக்கும் தேவனுக்கும். அவருடைய மாம்சமாகிய திரையை கிழித்து அந்த பாதையை நமக்கு என்ன செஞ்சார், உருவாக்கி கொடுத்தார். 2வது அவருடைய அந்த கரங்கள் நமக்கு காண்பிக்கிற அடையாளம். சக மனுஷனோடு நம்ம என்ன செய்யணும், கிறிஸ்தவனாக ஒருத்தன் வாழணும்னு சொன்னால், விசுவாசியாக வாழணும்னு சொன்னால், சீஷத்துவமாக இருக்குன்னு சொன்னால், நாம் தப்பு பண்ணமே இல்லையோ நாம் ஃபஸ்ட்டு மன்னிப்பு கேட்கணும். முடியுமா? ஆமேன், ஆமேன், ஆமேன். நீங்கள் மன்னிப்பு கேட்டால் பாதி வியாதி போயிடும். சாட்சி சொன்னாங்க திறப்பினாசலில் வந்து ஒரு நாள் அண்ணன் மன்னிப்பை குறித்து பேசுனாங்க. அன்றைக்கி சாட்சி ஃபுல்லாகவே அற்புத சாட்சி. அவங்க மனதில் உள்ள கசப்பு வேதனை எல்லாம் ஆண்டோட இந்த கல்வாரி காட்சியை பார்த்த ஒப்பு கொடுத்த உடனே சுகமாகி விடுதலைப்படுத்த வந்து சொன்னாங்க. மன்னிப்பு ஒப்புரவாகுதல் அவ்வளோ பெரிய ரகசியம் இருக்குது. நான் கூட ஒரு நாள் எங்கள் ஸ்கூல் டீச்சர்கிட்ட 11th படிக்கும்போது நான் பின்னாடி உள்ள பசங்களாம் பேப்பர் மாற்றி எழுதிட்டு இருந்தோம். கடைசியில் அதில் வந்து டீச்சர் வெட்டி போட்டாங்க, பேப்பரே காலி பண்ணி காணாமல் பண்ணிட்டோம். ஒரு நாள் நான் ஜோம் பண்ணுறேன், ஆண்டவர் அதை எனக்கு ஞாபகப்படுத்துகிறாரு. அந்த டீச்சர் இப்போ ரிட்டையர்ட் ஆகிட்டாங்க, பயாலஜி டீச்சர். அவங்க ஹிந்து, நல்ல சூப்பராக சொல்லிக் கொடுப்பாங்க, நல்ல உண்மையாக இருப்பாங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, ஒழித்துக்கு வந்த பிறகு நீ இந்த காரியத்தை வந்து மன்னிப்பு கேட்கணும் அப்படிங்கிறார். அந்த எக்ஸாமில் ஆக்சுவலாக பேப்பரை டீச்சர் வெட்டினதுனால பயாலஜி வந்து நாங்கள் எக்ஸாம் எழுதலை, ஆப்சென்ட்டுங்கிறது மார்க் ரிசல்ட்டில் இருக்குது, இப்போவும் இருக்குது. ஆனால் நாங்கள் எக்ஸாம் எழுதி மாட்டணுங்கிறது வந்து டீச்சருக்கு தான் தெரியும். ஆண்டவர் சொல்கிறாங்க, எத்தனையோ வருஷத்துக்கு பிறகு நீ இந்த விஷயத்தை சொல்லி ஒப்புரவாகணும் அப்படின்னு. முடியுமா? நான் இத்தனைக்கும் ஸ்கூல் ஃபஸ்ட் ஸ்டூடெண்ட்டு. நான் ஆண்டவர்கிட்ட அழுது ஜோம் பண்ணேன். பிறகு ஒரு நாள் டீச்சர் போய் பார்த்தேன். அந்த டீச்சர்கிட்ட இந்த விஷயத்த சொல்லலை, அது வேறு மாதிரி சொல்லி
டீச்சர் சொன்னாங்க, இல்லை நல்ல தம்பி, என் பேர் நல்ல தம்பி, உன்னை பற்றி எனக்கு தெரியும், அந்த நாளில் அந்த நேரத்தில் அப்படி காரியங்கள் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு என்னை தட்டி கொடுத்து இது பண்ணாங்க. ஆனால் தேவ சமூகத்தில் போகும்போது நம்ம ஒப்புரவாகலை அப்படின்னா அந்த காட்சி, அந்த சம்பவம், அந்த நடந்த நேரம், அந்த டைமிங்கில் அவங்க எப்படி பேப்பரை உருவிட்டு போனாங்க, எப்படி வெட்டினாங்க, எல்லாத்தையும் வீடியோ மாதிரி பார்க்குறோம். எத்தனையோ வருஷம் கழிச்சு. நான் ஒரு நாள் சொல்லியிருக்கேன், எங்கள் ஸ்கூலில் எங்கள் இப்போ உள்ள ஹெட் மாஸ்டர் சொல்லியிருக்கிறேன், எனக்கு ஒரு 5 நிமிஷம் டைம் தாங்க, உங்கள் அசம்பிளியில் வந்து நான் ஒரு காரியத்தை பேசணும்னு சொல்லியிருக்கேன். உண்மைனா என்ன அப்படிங்கிறத வந்து பேசணும்னு கேட்டிருக்கேன். ஒருவேளை வாய்ப்பு தந்தால் கண்டிப்பாக ஒரு நாள் பேசணும், ஏன்னா இது அவசியம். எங்கள் பையன் வந்தான், டோட்டல் மார்க்கு பார்த்தேன் அதிகமாக இருந்துச்சு, மிஸ்கிட்ட சொல்லலையாடாண்ணா. அடுத்த நாள் போனான், மிஸ் எனக்கு டோட்டல் மார்க் அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு அந்த மார்க்கு எக்ஸ்ட்ரா போட்டதை வெட்டிட்டு கரெக்ட் மார்க் வாங்கிட்டு வந்தான். அல்லையிலேயே சொல்லுங்கள். இப்போ நம்ம பேரண்ட்ஸாக இருந்து என்கரேஜ் பண்ணியிருப்போம்னு சொன்னால் நாளைக்கு அவன் வாழ்க்கையில் என்ன நடக்கும்? என்ன நடக்கும்? தவறுக்கும் தவறு செய்வதற்கும் வழியை யார் காமிச்சு கொடுத்துருப்போம்? நாம் தான் கொடுத்துருப்போம். ஒரு நாள் இதே மாதிரி தான் ஊழியத்துக்கு கிளம்புறோம், காலையில் அண்ணன் இந்த மாதிரி அண்ணன் மாதிரி ஃபோன் அடிப்பாங்க, அண்ணன் கிளம்பிட்டேன் நான் பைக்கில் வந்துட்டுருக்கேன் அப்படிங்கிறேன். எங்கள் பாப்பா பின்னாடி நின்று, டேடி வீட்டை விட்டு வெளியே போல் ஏசப்பாட்ட போய் சொல்லிட்டீங்க, உங்களை தீக்கில் போட்டுறாரு அப்படின்ட்டா. நம்ம தானே பிள்ளைகளுக்கு சட்டை கிளாஸில் சொல்லிக் கொடுக்கோம். இல்லை, நம்ம வந்து தீர்க்கதரிசி வெளியெல்லாம் கிடையாது, நம்ம வீட்டுக்குள்ளே 2 தீர்க்கதரிசியை கத்தர் வச்சிருக்கிறாரு. வீட்டை சேர்த்தா 3 தீர்க்கதரிசி ஆச்சு. அல்லேலூயா. உங்களுக்கு கணவனார் பிள்ளைகள் சேர்த்தா நீங்கள் கவுண்ட் பண்ணிக்கிடுங்க. உண்மை, தேவன் பேசுவதற்கு நம்ம காதும் இருதயமும் திறந்திருந்தா யாரை கொண்டும் எப்பவும் எப்படியும் அவர் பேச முடியும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமேன்னு சொல்கிறீங்க. இதுக்கு நம்ம எங்கேயும் போக தேவையில்லை. உங்கள் இருதயம் திறந்த இருதயமா, உங்களுடைய காது ஆண்டோடைய வசனத்தையும் வார்த்தையும் கேட்டு கீழ்ப்படியக்கூடிய இருதயமாக இருந்தால் தேவன் உங்களுக்கு எந்த நிமிஷமும் எப்படியும் பேசி சரி பண்ணி சாத்தான் நம்மகிட்ட குற்றப்படுத்த விடாதபடி நம்மளை தூக்கி நிறுத்த அவர் உண்மையுள்ளவராக இருக்கார். நான் பைக்கில் போகும்போது உண்மையில் அப்படியே யோசித்துட்டு ஆண்டோட்ட ஒப்புரவாகிட்டே போனேன். சின்ன காரியம்தான், வீட்டை விட்டு வெளியே கிளம்ப போகிறோம், ஆனால் நம்ம என்ன சொன்னோம்? வந்துட்டுருக்கோம் அப்படிங்கிறோம். சம்பவம் வேணால் நமக்கு வந்து ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக இருக்கலாம், ஆனால் கர்த்தருடைய பார்வையில், நமக்கு முன்னாடி இருக்கிற 2 சின்ன பிள்ளைங்களுடைய பார்வையில் அது வந்து ஒரு பெரிய ஒரு காரியத்தை உருவாக்குது. எவ்வரி மூமெண்ட் ஒவ்வொருடைய அசைவும், ஒவ்வொருடைய நம்முடைய காரியங்களும் நம்ம வந்து யோசிக்க வேண்டியதாக, பேரண்ட்ஸுங்கிற இடத்துல இருந்து யோசிக்க வேண்டியதாக இருக்குது. அல்லேலூயா. எனக்கு வந்து ஹார்ட்டில் 2 ஆப்ரேஷன் பண்ணியிருக்கேன், ஆஞ்சியோ ஆப்ரேஷன், குழந்தையில் உள்ள பிரச்சனையினால். அப்போ சில நேரம் வந்து நைட் ரொம்ப நேரம் தூங்காமல் இருந்தோம்னா பைபிள் படிப்பேன், ஜெபம் பண்ணுவேன், லேட் நைட் வரைக்கும் இருப்பேன், 2 மணி வரைக்கும் இருப்பேன். சில நேரம் அந்த தூக்கம் வர்ற வரைக்கும் இருப்பேன். சில நேரம் மாத்திரை போட்டு தூக்கம் வந்துட்டுனா 7 மணி வரைக்கும் தூங்குவேன். ஆனால் ஒரு நாள் இதே மாதிரி என் ஒய்ஃபை சொன்னாங்க, என் ஃப்ரெண்ட்ஸ் கேட்குறாங்க, உங்கள் அப்பா எப்படா எழும்புறாங்கன்னு சொன்னால், இவன் முந்திட்டு சொல்கிறா அவங்க 7 மணி வரைக்கும் தூங்கிட்டாங்க அப்படின்னு. எனக்கு அது மனசில் வந்து ரொம்ப பாதிப்பு ஆயிடுச்சு. நான் எல்லோரும் எங்கள் வீட்டில் 10 மணிக்கு தூங்கின பிறகு 11 மணிக்கு தூங்கின பிறகு நான் ரொம்ப நேரம் இருந்து என்னுடைய டைமே சின்ன வயசுலேருந்து இப்போ வரைக்கும் ராத்திரி விழிச்சிருந்து எழுதுறது ஜெபம் பண்ணுறது தான் என்னுடைய வேலை. அது எத்தனை மணி நேரம்னாலும் போகும். கிட்டத்தட்ட ஒரு 10,000 பக்கங்கள் நான் எழுதியிருப்பேன். நம்ம நோட்ஸு, ஜெப குறிப்பு, மற்றது எல்லாம் 4 மாடிலேருந்து வெளியிடக்கூடிய சில புக்ஸு, இதெல்லாம் எழுதிக்கிட்டே இருக்க வேண்டிய வேலைகள் எனக்கு நிறைய உண்டு. அதெல்லாம் வீட்டில் உட்காந்து நிறைய பண்ணிகிட்டே இருப்போம். அப்போ அது வந்து எனக்கு ரொம்ப ஒரு மனதில் வந்து ஒரு காயத்தை கொண்டு வந்துச்சு. அதை வந்து ஏன்னா இப்போ நாங்கள் 2 பேரும் பேசினா வேறு, இப்படி பப்ளிக்கில் ஒருத்தர் கேட்கும்போது சொல்லும்போது சொன்னால் வேறு. அப்போ என்னை பற்றி தெரிஞ்சு, என்னுடைய உடல்நிலையை தெரிஞ்சு அப்படி சொல்லிட்டாள் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு காயம் இருந்துகிட்டே இருந்துச்சு. பார்க்கும்போதெல்லாம் எரிச்சல் வரும், கோபம் வரும். 5:30க்கு ஆஃபீஸ் முடிஞ்சுட்டு வீட்டுக்கு ஏன் போகணும் அப்படிங்கிறது என்னெல்லாம் வரும். ஆனால் ஆண்டவர் வச்சுருந்தாரு, நீ உன்னை தாழ்த்தி போ அப்படின்னார். ஒப்புரவாக வேண்டியது யார்? நான், அவங்க கிடையாது. ஆனால் சொன்ன வார்த்தை அவங்க. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ உன்னை தாழ்த்தி போ. இன்றைக்கி அம்மாமாராக இருக்கிறீங்க, அக்காமாராக இருக்கிறீங்க, யார் வந்து மன்னிப்பு கேட்குறதுலையோ இல்லாட்டா ஒப்புரவாகுதுலையோ முந்திக்கொள்கிறோம். வாக்குவாதம் செய்வோம், மற்றதெல்லாம் செய்வோம், நியாயப்படுத்துவோம், குற்றப்படுத்துவோம்.
ஆனால் முந்திக்கொள்ள விரும்பவே மாட்டுக்கும். ஆமாவா இல்லையா? அப்போ இது வந்து எதை உருவாக்குதுன்னா, குடும்பத்துக்குள்ளே கணவன் மனைவிக்குள்ளே ஒரு சமாதான குறைச்சலை உண்டாக்கும், பிரச்சனையை உண்டாக்கும். இந்த இடத்துக்குள்ள தான் யார் வந்து நிற்பா? சாத்தான் வருவான். அவன் வந்து அவன் வேலையை ஃபுல்லாக செய்வான், அவன் வேலை ஃபுல்லாக காமிப்பான். ஆக நம்முடைய குடும்ப சமாதானம் போயிடும், ஜெபம் போயிடும், வேதவாசிக்கிறது போயிடும், மனசுக்குள்ளே ஒரு அடி, மனசில் ஒரு காயத்தை உருவாக்கும், கசப்பை உருவாக்கும். இதெல்லாம் அடுத்தடுத்து மாம்சத்தின் கிரியைகளுடைய வெளிப்பாடாக மாறி ஆவியின் கனி கொடுக்கறதுக்கு பதிலாக அப்படியே என்ன செஞ்சிடும்? ஆவியின் கசப்பு கொடுக்க ஆரம்பிச்சிடும். நடக்குதா நடக்கலையா? அப்போ இதெல்லாம் நம்ம மாற்றணும். அதுதான் இவ்வளோ காரியங்கள் வந்து உங்களுக்கு சில விளக்கமாக நான் சொல்கிறேன். இப்போ இவ்வளோ சூழ்நிலைகளுக்கு மத்தியில் நம்ம என்ன செய்யலாம்? உங்கள் கொஸ்டின் பேப்பரை நீங்களே பார்த்து சொல்லுங்கள், செய்யுங்க. எப்படிப்பட்ட குடும்பமாக இருக்கலாம்? எப்படிப்பட்ட குடும்பமாக ஆண்டவர் நம்மகிட்ட எதிர்பார்க்குறார்? நம்ம பிள்ளைகளை குறித்து நிறைய வாக்குத்தத்தங்கள் வேத வசனம் இருக்குது. பிள்ளைகளுக்கு ஒளிமர கன்றுகளை போல் இருப்பாங்க, அவங்க சமாதானம் பெருசாக இருக்கும், உன் சந்ததி தலைமுறை தலைமுறை ஆஸ்வதிக்கப்பட்டிருக்கும். இதெல்லாம் வாக்குத்தத்தமாக சொல்லுவோம். இல்லாட்ட நம்ம சந்ததியை பற்றி, குடும்பத்தை பற்றி சொல்லப்பட்ட வார்த்தைகளும் வாக்குத்தத்தங்களையும் நம்ம சொல்லி நம்ம தியானிக்கலாம், ஜெபிக்கலாம், எல்லாம் ஓகே. பிள்ளைகள், பேரண்ட்ஸ், இல்லாட்ட கணவன் மனைவி, இந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து நம்ம சரிப்படுத்தணும்னு சொன்னால் ஒப்புரவாகுதல், மன்னிப்பு, இந்த ரெண்டும் மிக 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 ஒரு அவசியமான ஒரு கான்செப்ட். அல்லேலூயா. இது வந்து வேலை ஸ்தலத்திலும் கூட தான், வேலை செய்கிற இடத்துலையும் அது தேவை தான், சபையிலையும் தேவை தான். சில நேரம் சில நபரை பார்க்கும்போது கள்ள தோத்திரம் போடுவோம் வாயில், தோத்திரம் சிஸ்டர் அப்படிம்போம். அதுக்கும் மனசுக்கும் இதயத்துக்கும் நிச்சயிருக்காது, சம்பந்தமே இருக்காது. என்ன சிரிக்கிறீங்க? அல்லேலூயா. ஆமாம், உண்மை இதெல்லாம். ஒரு முறை வந்து என்னுடைய மேரேஜ் விஷயத்தில் சொந்த அத்தை பொண்ணுலாம் இருக்குது, கேட்டோம். அவங்க சொல்லிட்டாங்க, தம்பிக்கு ஹார்ட் பிரச்சனை இருக்குது, பொண்ணு தரமாட்டோம். நிறைய படிச்சிருந்தா, எம்எஸ்சி பிஎட்லாம் படித்து டீச்சராக இருக்கிறான், தரமாட்டேன்ட்டாங்க. நானும் கத்தருக்கு தோற்றுறோம், நமக்கு கல்யாணமே வேண்டாம் அப்படின்னு நினச்சிட்டேன். அல்லேலூயா. 3-4 வீட்டில் பொண்ணு கேட்டால் ஒருத்தருமே பொண்ணு தரதுக்கு சம்மதிக்கலை. ஏன்னா யார் தான் சம்மதிப்பா? இப்போ நான் தான் இருக்கிறேன்னா நானே யோசித்தேன், நம்ம தங்கச்சியாக இருந்தால் கூட நம்ம எப்படி தெரிஞ்சு கொடுப்போம் அப்படின்னு. நம்ம சைடு இருந்தால் கூட நான் யோசித்துட்டு, கத்தர் சோத்திரம், நம்ம மிஷினரி மாதிரி ஊழியக்காரன் மாதிரி அப்படியே ஊரெல்லாம் ஏசு ஏசு ஏசுன்னு சொல்லிவிட்டு, எனக்கு வந்து எங்கள் வீட்டில் 12 பேர், 8 பேர் நாங்கள் பசங்க, அண்ணன் மாதிரி அக்கா மாதிரி, நாங்கள் 4 பேர். அதனால் எந்த வீட்டுக்கு போனாலும் எனக்கு மத்தியானம் சூடாக தருவாங்க. அல்லேலூயா. ஏன்னா நான் வந்து சின்ன வயசுலேருந்து எனக்கு காட்டில் பிரச்சனை இருக்கிறதுனால எனக்கு ஐஸாக கூல் அதெல்லாம் ஒரு பிளாஸ்டிக்கெலாம் தூக்கிட்டே வந்துடும் பாருங்கள், நான் இருந்துச்சு அந்த இருக்குது. எப்பவும் வெதுன்னு இருக்கணும், சாப்பாடாக இருந்தாலும் சரி, தண்ணியாக இருந்தாலும் சரி, காஃபி சூட்டில் இருந்துக்கிட்டே இருக்கணும். இல்லாட்டா இருமல் சளி பிரச்சனைனால அதிகமாக பாதிக்கப்படும். அப்போ எனக்கு எந்த இடத்துக்கு போனாலும் எனக்கு வந்து எல்லாமே செய்வாங்க. அப்படி இருந்துட வேண்டியதான்னு யோசித்தேன். ஆண்டர்கிட்ட ஜெபம் பண்ணால், டாக்டர்கிட்டையும் அவர் ஒரு சில ஆலோசனை கேட்கும்போது அவங்க வந்து மேரேஜ் பண்ணலாம் அப்படின்னு கைட் பண்ணாங்க. ஜெபம் பண்ணோம். பொண்ணு பார்த்தா எல்லா பக்கம் ஃபெயிலியரு. அக்காமார் ஒரு பக்கம் பொண்ணு பார்க்குறாங்க, அம்மாமார் பார்க்குறாங்க, அண்ணிமார் பார்க்குறாங்க, எல்லா கதவும் அடைக்கப்பட்டுச்சு. அல்லேலூயா. அப்போ நான் நினச்சேன், அப்போ ஆண்டவருக்கு சித்தமுள்ள போல இருக்குது அப்படின்னு. கடைசியாக எங்கள் அப்பா சொன்னாங்க, எங்கள் அந்த அத்தை வீட்டில் வந்து 4 பேர் பொம்பளை பிள்ளைங்க, ஒரே ஒரு அண்ணன். அதனால் எங்கள் வீட்டில் எல்லாமே ஆம்பளை பசங்க இருக்குனால ஒரு பொண்ணு நீங்கள் யாராவது ஒருத்தன் கேட்டுங்கடான்னு சொன்னாங்க. அவங்க எங்கள் அப்பா இறந்துட்டாங்க. அந்த வார்த்தைக்காக நாங்கள் போய் எங்கள் அம்மா பொண்ணு கேட்டாங்க, தரலை. உடனே அவங்களும் 2 இடத்துக்குள்ளே கிராமத்து ஸ்டைலில் சண்டைலாம் நடந்துட்டு, புரியுது அவங்களுக்கு? கிராமத்து ஸ்டைலில் சண்டை நடந்துட்டு விட்டாச்சு. அப்போ எனக்கு கல்யாணம் ஆகி இப்போ 2 குழந்தை இருக்குது. சில வருஷங்கள் கழிந்தது. அப்போ நான் படிக்கலை. இப்போ ஆண்டு கிருபையால் நான் பிஹெச்டி செகண்ட் இயர் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் பைபிளில். கர்த்தர் என்னை வந்து உயர்த்தி வச்சுருக்கிறாரு, ஊழியத்தில் மேன்மைப்படுத்தி வச்சுருக்கிறாரு. சில மாநிலங்களுக்கோ மாவட்டத்துக்கோ சில நாடுக்கோ போனால் ஃப்ளைட்டில் கொண்டு போகிறார். இதெல்லாம் பார்க்குறாங்க. அப்போது இதெல்லாம் பார்த்துட்டு ஒரு கல்யாண ஃபங்க்ஷன் இதே மாதிரி போயிட்டு வாசலில் நிற்கிறோம். இப்போ நான் சொன்னேன், என் ஒய்ஃப்கிட்ட சொன்னேன், எங்கள் அத்தை இருக்கிறாங்க, நான் ஒரு கள்ள தோத்திரம் போடுவேன், நீன்னு என்ன செஞ்சிடணும், பெரியம்மா தோத்திரம்னு சொல்லிட்டு உள்ளே வந்துடணும். உள்ளே ஃபங்க்ஷன் முடிஞ்சு எல்லாம் முடிஞ்சு வாசலில் வந்து பைக் எடுக்கிறதுக்கு நிற்கிறேன். எல்லோரும் நிற்கிறாங்க, பொதுமக்கள் நிற்கிறாங்க, ரிலேஷன் நிற்கிறாங்க, எல்லாம் சொந்தக்காரங்க கல்யாணம் தான். அவங்க ஒரு வார்த்தை சொன்னாங்க, என் மகன் இருக்க வேண்டிய இடத்துல யாரோ ஒருத்தர் இருந்து
போகிறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு சத்தம் போட்டாங்க. எல்லாரும் எங்களை ரெண்டு திரும்பி பார்க்குறாங்க. அந்த அந்த சூழ்நிலையை யோசிங்க. அப்போ வந்து இந்த அவங்களுடைய பேச்சு, நான் ஏற்கனவே அவங்களுக்கும் எங்களுக்கும் ஒரு ஃபேமிலியில் கசப்பு இருக்குது. கல்யாணம் பொண்ணு தரல, இல்லாட்டா அவங்க வந்து நம்மளை இப்படி வார்த்தை சொல்லிட்டாங்க, ஒரு நோயாளி சீக்கிரம்லாம் செத்து போயிடறான்னா நிறைய வார்த்தைலாம் சொன்னாங்க. அதெல்லாம் நிறைய கதை. அப்போ இப்படிலாம் சொல்லிட்டாங்க. ஒரு வருத்தம் இருந்துக்கிட்டே இருக்கும்போது இந்த வார்த்தையை வந்து அவங்க பப்ளிக்கில் எல்லோரும் நிற்கும்போது சொன்னாங்க. என் ஒய்ஃப் வந்து அவள் முகத்தை தான் பார்த்தேன், நான் அவங்களெல்லாம் பார்க்கல. அவ்வளோ ஒரு மாதிரி ஆகி அந்த இடத்துல அவள் ஏங்கி அழுதக்கூடிய சூழ்நிலையில் இருக்கிறாள். நான் அவளையும் அளவிடாமல் வீட்டுக்கு கொண்டு போய் உட்கார வச்சு கூல் டவுன் பண்ணணும் அந்த கண்டிஷனில். அப்போ யோசித்தேன். அப்போ அந்த மாமா வந்து சொன்னாங்க, அவங்க முறைப்படி எல்லாமே கேட்டாங்க, நீ செய்யலை, அவங்க மேலேயே அந்த தம்பி மேலேயே தப்பு கிடையாது, நீ வந்து பெரிய ஆள்கள்கிட்ட பேச வேண்டிய விஷயத்தை இப்படி பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்கள கூட்டிகிட்டு போனாங்க. இப்போ ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, சில நேரம் சில ஆட்களை கசப்பு இல்லாட்ட பகை இல்லாட்ட குடும்ப பிரச்சனைகளை வச்சு கள்ளத்தோத்திரம் போடுவோம். அதுதான் சொல்கிறேன், எவ்வளோ பெரிய கதையை போட்டிருக்குமா. ஆனால் கூட சமீப நாட்கள் ஆண்டவர் சொன்னார், அந்த குடும்பத்துக்காக நீ ஜெபம் பண்ணணும், அவங்கள போய் பார்க்கணும், அவங்கள வந்து ஆசீர்வதிக்கணும்னு சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் எவ்வளோ நல்லவர் பாருங்கள், ஆண்டவர் எவ்வளோ நல்லவர். அப்போ நம்ம வாழ்க்கையில் ஒரு பிரிவினையை சாத்தான் உள்ளே வந்து கெடுக்கிறத தேவன் விரும்பவே இல்லை. நீங்கள் பேரண்ட்ஸாக இருக்கிறீங்க, நான் வந்து பேசுகிறது எல்லாமே ப்ராக்டிக்கல், பைபிள் வசனத்தெல்லாம் முதலையோடு சொல்லி முடிச்சிட்டேன். அப்போது நம்ம இதெல்லாம் சரிப்படுத்தும் போது கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் பார்க்கலாம். பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் என்ன செய்யலாம்? பார்க்கலாம். பேர பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் பார்க்கலாம். சந்ததியினுடைய வாழ்க்கையில் பார்க்கலாம். நீதிமானுடைய சந்ததி என்றென்றைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கும், சீயோன் பர்வதத்தை போல இருக்கும். ஆமென். பிள்ளைகளுக்கு வந்து மண்டையில் கொட்ட வேண்டிய வயசில் மண்டையில் கொட்டி தான் வளர்க்கணும். ஆமேன்னு சொல்லுங்கள். என் பிள்ளை அடித்தா அவ்வளோதான், ஒத்தைக்கோ ஒரு பிள்ளை வச்சுருக்கேன். ஏன்னா இப்போ 1-2 அடிக்க எங்கள் மேலே 8, 9, 10 ஆச்சுன்னா அடித்து எங்கள் அண்ணெல்லாம் கல்லை தூக்கி முதுகில் வச்சுருவான், முழங்காலில் நில்றா அப்படின்னு. ஏன்னா எங்கள் அண்ணன் பையனும் நானும் அவன் வயசு கிட்டத்தட்ட ஒரே வயசு, பெரிய அண்ணன் மாதிரி நாங்கள் கடைசி. அதனால் அண்ணன் பிள்ளைகள் யார், நாங்கள் யார், அண்ணன் தம்பி யாருன்னு தெரியாத அளவுக்கு இருக்கும். கல்லை தூக்கி வச்சுருவாங்க, வெயிலுக்குள்ளே நிற்கணும். அதை தண்ணி அந்த வீட்டில் நிறைய மாடு உண்டு, 50-60 மாடு உண்டு. இந்த உழவு மாடுலாம் உண்டு, அதுக்கு சாட்டக்கம் வச்சுருப்பாங்க. ஒரு இதில் நூல் இருக்கும், இன்னொரு இதில் அதில் முனியில் ஊசி இருக்கும், சின்ன அந்த ஆணி, அதெல்லாம் தூக்கி அடிப்பாங்க. அப்படி அடிக்கடி பட்டதுனால வந்து பழகி போச்சு. ஆனால் இப்போ உள்ள பிள்ளைகளை நம்ம வந்து ஒரு சின்ன குச்சியை வச்சு கூட அடிப்போமா? என்ன செய்வோம்? கொஞ்சி வச்சுட்ருக்கோம். ஆனால் அன்றைக்கு ஒருத்தர் யூடியூப்பில் போட்டுக்காரு, முருங்கை மரத்தை ஒடித்து வளர்த்தா தான் அது மரம், பிள்ளையை அடித்து தான் நினச்சிக்கணும் வளர்க்கணும். ஆமேன்னு சொல்லுங்கள், அல்லேலூயா சொல்லுங்கள். ஒரு பாஸ்டர் சர்ச்சுக்கு போயிருந்தா, ஒரு டேபிளில் நீல பெரம்பு வச்சுருந்தார், ஆத்தியார் மாதிரி. ஆமாம், பாஸ்டர் மோகன் சென்னையில் நியூ லைஃப்பில் இருக்கிறாங்க, வந்து பாஸ்டர்ஸ் மீட்டிங் சென்னையில் நடந்துச்சு, நாங்கள்லாம் போயிருந்தோம். மோகன் அண்ணன் அவங்கெல்லாம் செய்தி கொடுத்தாங்க, நாங்கள்லாம் வந்து பாஸ்டர்ஸ் மீட்டிங்காக சில ஹெல்ப் பண்ணதுக்கு, கோஆர்டினேட் பண்ணதுக்கு போயிருந்தோம். அப்போ பார்த்தா அவங்க சொன்னாங்க, உங்கள் வீட்டில் ஒரு பிள்ளை பிறந்துருச்சா, பிள்ளை பிறந்த உடனே வீட்டில் ஒரு பெரம்பும் கையில் வாங்கி வச்சுருக்கணும் அப்படின்னாரு. பாஸ்டர்மாருக்கு சொன்னார். அல்லேலூயா. அதுதான் இன்றைக்கி உண்மை. ஆமென். யார் வீட்டிலாம் இப்போ பைபிளும் இருக்குமா எல்லோரும் கை வைத்திருக்க, பெரம்பு யார் வீட்டில் இருக்குது? டீச்சர் மாதிரி வேணால் ஸ்கூலில் பெரம்பை வீட்டுக்கு கொண்டு போயிட்டு வரலாம், இந்த பசங்க தூக்கிட்டு போய் ஒடிச்சு போட்டுருவாங்க அப்படின்னு. எங்கள் ஸ்கூல் பக்கத்தில் வந்து இந்த பூவரசு மரம் இருக்கும். பூவரசு மரம் கம்பு வந்து நல்ல பொடி கம்பாக அழகாக நீளமாக இருக்கும். அதை வெட்டி காய போட்டாச்சுன்னா அடிக்க நல்லாயிருக்கும். அதை தாண்டினா ஒரு கணக்கு டீச்சர், ஒருத்தர் டீச்சர் உண்டு, மெஸ் டீச்சர், முழங்கால் போட விட்டு கரெக்டாக அந்த இடத்துல அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க, வலிச்சாலும் விட மாட்டாங்க. அதுக்காக வேண்டிய இந்த சாக்கு டவுசர் 4 டவுசர் 2 டவுசர் போட்டால் அடி கொஞ்சம் குறைவாக இருக்கும். இல்லையா? ஏன்னா எவ்வளோ அடித்தாலும் வந்து அது வந்து போயிடும். சாக்கு டவுசர், இந்த கவர்மெண்ட்டில் தரது டவுசர். அதுக்காக நினச்சாங்கன்னா அவங்க வந்து ட்ரவுசரில் அடிக்க மாட்டாங்க, இந்த இடத்துல அடிப்பாங்க.
பெரம்பு வச்சு தான் அடிப்பாங்க. மேக்ஸ் டீச்சர் மெர்சி டீச்சர் வராங்கனாலே இப்போ எனக்கு அந்த டீச்சர் நல்ல ஃப்ரெண்டுக்கு எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கிறாங்க. அல்லேலூயா. நல்ல தம்பி எங்கே இருக்கிற, என்ன செய்கிற, எப்படி ஒழிஞ்சுறேன்னு என்னை விசாரிக்க இடத்துல இருக்கிறாங்க. இப்போ அந்த டீச்சர் நடக்க முடியலை. டீச்சர் பாவம் போகிற நாள் பார்த்தேன் நான். அவ்வளோ வயசாகிடுச்சு, 80 வயசுக்கிட்ட ஆக போகுது. அப்போ என்ன சொல்கிறேன்னா, அந்த அடி வந்து ஞாபகம் இருக்குது. அப்போ இன்றைக்கி வந்து பிள்ளைகள் யாரையாவது அடித்து, நம்மளே அடிக்க மாட்டோம், அப்புறம் டீச்சர் அடிக்க விடுவோமா, கேஸ் கொடுத்துருவோம். போலீஸ் ஸ்டேஷனில் போய் என்ன செஞ்சிடும், பிள்ளைகளுக்கு அடிக்காட்டினாலும் பரவாயில்ல, நம்மளாவது ஒரு மஞ்சள் வலிச்சு கோடை போட்டு விட்டுட்டு கேஸை கொடுத்துருவோம். நான் ஒரு ஸ்கூலில் பேசினேன். எங்களுடைய பாப்பா படிக்கிற ஸ்கூலில் பேரண்ட் மீட்டிங்கில், அது பக்கா ஹிந்து ஸ்கூலு, சரவணா ஸ்டோரோட சொந்த ஸ்கூலு. அப்போ நான் கிறிஸ்டியனுக்கு அளவுடே கிடையாது. ஆனால் கிறிஸ்டியன் பிள்ளைகள் படிக்கிறாங்க, முஸ்லீம் பிள்ளைகள் படிக்கிறாங்க, ஹிந்து பிள்ளைகள் படிக்கிறாங்க. மெஜாரிட்டி அந்த நிர்வாகம் ஹிந்து நிர்வாகங்கிறதுனால திடீர்னு ஒரு நாள் போனோம். அவங்க வந்து ஒரு ஸ்கூலில் ஒரு பிரச்சனை, அந்த பேச்சு மாற்றதுக்காக என்னை வந்து ஸ்கூலை பற்றி ஏதாவது 4 வார்த்தை சொல்லுங்கள். நான் படித்தது உங்கள் ஸ்கூல் கிடையாது, நான் பக்கத்து ஸ்கூலில் படித்தேன், உங்கள் ஸ்கூலை பற்றி எனக்கு ஒன்றுமே தெரியாது, உங்கள் பிள்ளைங்க படிக்கிறாங்களா ஏதாவது சொல்லுங்கன்னாங்க. உடனே அந்த பிரின்ஸ்பால்கிட்ட போய்ட்டு எத்தனை டீச்சர் என்ன ஏதுன்னு ஒரு லிஸ்ட் எடுத்து பேசுறதுக்கு நம்மகிட்ட கேட்க வச்சணும். இதெல்லாம் எழுதி வச்சுட்டு ஸ்கூலை பற்றி சொன்னேன். அது மாலை முரசு டிவியில் வந்துடுச்சு. நான் பேசின டாக் வந்துடுச்சு. உடனே என்ன பண்ணிட்டாரு, ஸ்கூல் செக்ரட்டரி கூப்பிட்டு, ஸ்கூலில் ஆனுவல் டே நடக்குது, பெரிய 12th ஸ்கூலு, அதில் அந்த சாரை ஒரு 5 நிமிஷம் பேச முடியுமான்னு கேட்டாங்க. நான் இதான் சாக்குன்னு சொல்லிட்டு பைபிள் டைரெக்டாக தூக்கிட்டு போக முடியும்னு சொல்லிட்டு, இந்த இப்போ கலர் புதிய ஏற்பாடு இருக்குது பார்த்தீங்களா, இதை கையில் தூக்கிட்டு போயிட்டேன். அல்லேலூயா சொல்லுங்கள். இந்த வசனத்தை தான் சொன்னேன், பிள்ளையானவனை நடத்த வேண்டிய வழியில் நடத்து, முதிரைன்னு விடாது இருப்பான். எங்கள் பைபிளில் நீதிமொழிகள்னு ஒரு புத்தகம் இருக்குது, அதில் சொல்லப்பட்டிருக்கு. சாலமோன் ஞானின்னு ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் வந்து இப்படி சொல்லியிருக்கிறாரு. இன்னொன்று, பிறம்பை கையாடாதவன் மகனை பயக்கிறான். இப்போ நாங்களாம் உங்கள் பிள்ளைங்க. ஒரு பக்கம் பேரண்ட்ஸுங்கிற முறையில் நாங்கள் வந்து அவங்க எங்களுக்கு பிள்ளை, டீச்சர்ஸுங்கிற முறையில் எங்கள் பிள்ளைங்கள்லாம் உங்களுக்கு பிள்ளைங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 நிமிஷம் பேசினேன். சொல்லி வசனத்தையும் சொல்லி இயேசுவின் நாமத்தில் சொல்லி முடிச்சிட்டேன். அல்லேலூயா சொல்லுங்கள். அப்போ பெரம்பு வந்து பிள்ளைகளுக்கு அவசியம். பிள்ளையின் நெஞ்சில் மதியனை ஒட்டி இருக்கும் தண்டைனின் பிரம்பு. வசனம் நமக்கு தெரியும், அதை கையாடுதமா, பயன்படுத்துகிறோமா? பயன்படுத்தலைன்னா, வேத வசனத்தை பயன்படுத்த நம்ம தப்பு பண்ணுறோன்னு அர்த்தம், பாவம் செய்கிறோன்னு அர்த்தம். 4 அடி ஒரு நாள் கொடுத்து பாருங்கள், எவ்வளோ பெரிய பிள்ளையாக இருந்தாலும் வலிக்கு வந்துடும். ஏன்னா நம்ம அடிபட்டு வளர்ந்த ஆட்கள் தானே, வலிக்கு வந்திருக்கோம்ல. எங்கள் அண்ணன் சொல்லுவான், ஒன்று இந்த கல்லை தூக்கி வைக்கலன்னா 3 பக்கம் செவுறு, ஒரு பக்கம் கம்பி சேனல் தெரியுமா அப்படிமா, திருநெல்வேலி சென்ட்ரல் ஜெயிலில் வச்சு. ஆனால் உண்மையில் அப்படி ஆயிருக்கும். அப்படியே விட்டுருந்தா ஆண்டவர் இந்த வேதாகமத்தை தூக்கும்படி வச்சுருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. சென்ட்ரல் ஜெயிலுக்குள்ள இது வரைக்கும் உள்ளே போய் பார்க்கல. எனக்கு ஒரு நாள் ஆசை, அந்த ஜெயிலுக்குள்ளே போய் ஒரு ஊழியம் செய்யணும் அப்படின்னு. அப்போது நம்ம வாழ்க்கையினுடைய ஓட்டத்தை பெரம்பு என்ன செய்யுது, தண்டனையின் பிரம்பு சரிப்படுத்துது. அல்லேலூயா. டீச்சர்ஸ் தான் அடிக்க முடியாது, வீட்டில் பேரண்ட்ஸு சின்ன வயசில் அடி கொடுக்க வேண்டிய வயசில் 5ல் வளையாது 50ல் வளையவே. நம்ம தமிழ் பழமொழிலாம் சூப்பர் பழமொழி. அடி கொடுத்து தான் ஆகணும். ஆமேன். ஒத்த பிள்ளை வச்சுருக்கேன், என் பிள்ளை அப்படின்னு நீங்கள் கொஞ்சினீங்கன்னா பிறகு நாளைக்கு உங்களை கெஞ்ச விட்டு கண்ணீர் அடிக்க விட்டு முதியோர் இல்லத்தில் கொண்டு சேர்த்துருவான். எங்கே சேர்த்துருவான்? முதியோர் இல்லத்தில் கொண்டு போட்டுருவான். உண்மையில் நம்ம ஏற்கனவே கதை உண்டு, இந்த பழைய பாத்திரம் கதை நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். பத்திரமா எடுத்து வச்சுருப்பான் அந்த தம்பி. ஏன்னா தாத்தாவுக்கு நீங்கள் தானே கொடுத்தீங்க, உங்களுக்கு நீங்கள் தாத்தாவாகும் போது உங்களுக்கு தரணும்ல அப்படின்னு சொல்லி கதை உண்டு. அப்படி பண்ணிடுவான் நமக்கு. அல்லேலூயா. அதனால் அடிக்க வேண்டிய வயசில் என்ன செய்யணும், அடி கொடுக்கணும். கண்டிக்க வேண்டிய விதத்தில் கண்டிக்கணும். அது ஆண்டவர் அனுமதிக்கிறார். ஆமே. பிள்ளையை சிச்சியாமல் விடக்கூடாது. நான் பிரசங்கமான போகிற இடத்துலலாம் பேரண்ட்ஸை பார்த்தா சொல்லிடுவேன், கம்பு எங்கே வச்சுருக்கீங்களா, பிள்ளை குட்டீஸ் வச்சுருந்தாங்கன்னா கம்பு இருக்குதான் தான் கேட்பேன். ஏன்னா எங்கள் வீட்டில் பெரம்பு வச்சுருக்கேன். இப்போவே எங்கள் பாப்பா வந்து பெரம்பு எடுத்து இந்த பியூரோக்கு பின்னாடி எடுக்க முடியாத இடத்துல வச்சுருப்பா. வருஷத்துக்கு ஒரு சும்மாவது ஒரு 2 நாள் அடி கொடுப்பேன். எதுக்குன்னா அந்த பெரம்பு இருக்கிற வரைக்கும் அவங்களுக்கு வந்து அந்த பயம் இருக்கும். ஆமாம். இப்போ பையன் அடிக்க முடியாது, அவன் எனக்கு மேலே வளர்ந்துட்டான். இப்போ 13 வயசு தான் ஆகுது. ஆள் ஹைட்டு இப்படி வளர்ந்துட்டான், அவங்க மாமா மாதிரி வளர்ந்துட்டான். அப்போ இனிமேல் அடி கொடுக்க முடியாது. இனி வேறு விதமாக நினச்சினா ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். பாப்பாவுக்கு அடி கொடுக்கறதுக்கு இன்னும் 2 வருஷம் இருக்குது. பெரிய பிள்ளைக்கு 6 வரைக்கும் நினச்சிலாம் இன்னும் 2 வருஷத்துக்கு அடி கொடுக்கலாம். அல்லேலூயா. என்ன பார்க்குறீங்க? அப்போ தான் சரியாகும். அப்போ தான் அது வந்து கரெக்டு. ஆவிக்குரிய காரியத்தில் டெய்லி வசனத்தை எழுதி
வாரம் வாரம் என்கிட்ட சைன் வாங்கணும் சொல்லி வச்சுருக்கேன். எங்கே இருந்தாலும் சரி ஃபோட்டோ போட்டு விடணும். தமிழில் அதே வசனம் இங்கிலீஷில். முதல்ல படிக்க மாட்டேன்ட்டாங்க. இவங்களை எப்படி படிக்க வைக்கலான்னு பார்த்தாச்சுன்னா, நம்ம சர்ச்சில் தந்த கேலண்டர்லேயே சில கேலண்டரில் தமிழ் இங்கிலீஷ் போட்டிருந்தாங்க. அதெல்லாம் வச்சுருந்தேன். சில சர்ச்சில் வெறும் தமிழ் மட்டும் வச்சுருந்தாங்க. ஏதோ எனக்கு தமிழ் வசனமும் இங்கிலீஷ் வசனமும் வேணும் டெய்லி அப்படின்னு ஒரு கண்டிஷன் போட்டோம். அப்போ நான் ஓஎம்மில் இருந்தேன் கொஞ்சம் நாட்களில். அப்போ அந்த ஓஎம்மோட கோஆர்டினேட்டர், தமிழ்நாடு கோஆர்டினேட்டர் வந்து அப்போ தான் மேரேஜ் ஆகி போச்சு அவங்களுக்கு. அப்போ அவங்க அந்த அவங்க ரெவரண்டு, இவங்க வந்து சிஎம்சி நேர்ஸ் அந்த அக்கா, அவங்க வந்து ரிசைன் பண்ணிவிட்டு வந்தாங்க. அப்போ டெய்லி இவங்க 2 பேரும் வசனத்தை ஒப்பிச்சுட்டு தான் சாப்பிடுவாங்க. நாங்கள் அதை பார்க்குறோம் டெய்லி. நான் ஓஎம்மில் ட்ரைனிங் போயிருந்தேன், மிஷினரி ட்ரைனிங். அப்போ யோசித்தேன், இவங்க அப்போ நான் சின்ன பையன், +2 முடித்த உடனே போன டைம், இவங்களாம் இவ்வளோ இப்படி வசனம் படிக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு தான் அப்போ நம்மளும் வசனம் படிக்கணும். இந்த மாதிரி பெரியவங்களானாலும் நம்ம சர்ச்சில் வசனம் சொல்ல மாட்டோம். பொம்பளை பிள்ளைகளே பெரிய பிள்ளைகள் ஆகிட்டுனா வசனம் சொல்கிறதுக்கு நம்ம அனுமதிக்கிறது இல்லை. ஆனால் வசனம் படிக்கணும். அல்லேலூயா. ராமேஸ்வரத்தில் ஒரு ஏழை சர்ச்சு, எளிமையான சர்ச்சு, ஒரு பெண்டிகார் சர்ச்சு. வசனம் சொல்லுங்கயான்னு சொல்லிட்டு பாஸ்டர் சொன்னாங்க. சின்ன குழந்தையிலேருந்து வயசான பாட்டி வரைக்கும் அவங்களுக்கு தெரிஞ்ச ஏதோ ஒரு வசனத்தை சொன்னாங்க. முழு சபையும் சொன்னாங்க. அல்லேலூயா சொல்லுங்கள். ஆனால் நம்ம 500 பேருக்கு அவ்வளோ சொன்னால் சர்ச்சுக்கு நேரம் முடிஞ்சிடும். ஆனால் நீங்கள் என்ன செய்யணும்? டெய்லி ஒரு வசனத்தை நீங்கள் உங்களுக்காக படிங்க, உங்கள் பிள்ளைகளுக்காக படிங்க. உங்கள் பிள்ளைகளை வசனத்தை படிக்க ஒரு வருஷத்துக்கு 365 நாள் 365 வசனம் படிச்சுட்டாங்கன்னு வச்சுக்கிடுவோம். 10 வருஷம் உங்களை வந்து கட்டாயப்படுத்துகிறோம். வேண்ட வெறுப்பாக படித்தாலும் அதிகபட்சம் திரும்ப திரும்ப வசனம்லாம் சேர்த்து ஒரு 2000 வசனம் எங்கே வந்துடும்? இப்போ நான் உங்கள்கிட்ட பேசுகிறது எல்லாமே நான் இந்த மாதிரி படித்ததை வச்சு தான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். இருப்பிடத்தை வேணால் நான் டக்குன்னு சொல்ல முடியாது, ஆனால் என்னால் வசனமாக உங்கள்கிட்ட பேச முடியும். எங்கள் அக்கா வந்து டிடிடி ஸ்கூல் டீச்சரு. அவள் தான் எனக்கு சண்டே கிளாஸுக்கும் டீச்சராக இருந்தாள். ஆகையினால அங்கே வச்சு அடிப்பா. வீட்டில் வந்தாலும் வசனத்தை சொல்லலாம், எங்கள் அப்பாட்ட கம்ப்ளைண்ட் ஆகும், எல்லாம் ஆகும். வசனம் சொன்னால் தான் விடுவா. ஆகையினால இப்படி அடிபட்டு படித்ததுனால அதே பாலிசி எங்கள் பிள்ளைகளுக்கு கொண்டு வந்தேன் நான். இப்போ நான் 5 வருஷமாக படிக்கிறாங்க, கிட்டத்தட்ட 3 வருஷமாக படிக்கிறாங்க. ஒரு 1000 வசனமாவது பிள்ளைகளுடைய மைண்டில் திரும்ப சொல்ல தெரியாட்டினாலும் எங்கே வந்துடும்? உள்ள ரெக்கார்டாக இருக்கும். ஆமேன். அல்லேலூயா. இந்த வசனம் தான் பைபிள் சொல்றது. உட்காரும்போது உங்களுக்கு போதிக்கும், நடக்கும்போது போதிக்கும், நிற்கும்போது போதிக்கும், உங்களோடு சம்பாஷிக்கும். நீங்கள் படுத்திருந்தாலும் அது உங்களோட கூட பேசும். ஆமேன். ஒருவேளை நம்ம பிள்ளைங்க வெளிநாட்டுக்கு போகிறாங்க, அங்கே அந்த அரபு நாட்டில் பைபிள் எடுக்க முடியாது. அவங்க படித்த அந்த 3000 வசனம் அவங்க உள்ளத்தில் அவங்கள நடத்த, அவங்கள பலனடைய, அவங்க கர்த்தருக்குள்ளே பரிசுத்தமாக வாழ, அந்த தேசத்தில் சாட்சியாக இருக்க அது போதுமானதாக இருக்கும்னு நான் விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. நீங்கள் என்ன சொல்கிறீங்க? அல்லேலூயா. மற்றதெல்லாம் படிக்க எழுது, பி எழுது, ஸ்மார்ட் கிளாஸை போட்டு ஆப்பிள் பி பால்னு என்னெல்லாமோ சொல்லி கொடுக்கும். வசனத்துக்கு நீங்கள் கொடுத்த முக்கியத்துவம் என்ன? என் பிள்ளை நடக்க ஆரம்பித்த உடனே அந்த ஹேண்ட் பைபிளை வாங்கி கொடுத்தேன். நீ முதல்ல இதை தான் சுமக்கணும் அப்படின்னு. 2 பிள்ளைங்களுமே வேதத்தை வாசித்து முடித்தாங்க. திடீர்னு மோகனாங்கன்னு ஒரு நாள் வீட்டுக்கு ஜோமனை வந்தாங்க. அந்த ஆப்ரேஷன் பண்ண டைமில் பிள்ளைங்களாம் என்ன செய்கிறாங்கன்னு சொல்லி அவங்ககிட்டே பேசிகிட்டு இருந்தாங்க. மறுநாள் வீடியோ டீம் வந்துச்சுங்க வீட்டுக்கு. என்னென்னா அந்த பிள்ளைங்க எப்படி வசனம் படிக்கிறாங்க, எப்படி வந்தாங்கன்னு வீடியோ எடுத்து அடுத்த நாள் ஜெபிக்கலாம் வாங்க நிகழ்ச்சியில் ஒளிபரப்பிட்டாங்க. உலகத்துக்கே பிள்ளைகளை வந்து கர்த்தர் சாட்சியாக கொண்டு வச்சார். நீங்கள் கூட பார்த்துருப்பீங்க. அல்லேலூயா. இப்போவும் ஜாலி டைம் நிகழ்ச்சி வரும்போது எங்கள் ஃபேமிலி ஃபோட்டோ வந்துட்டு தான் அந்த நிகழ்ச்சியே உள்ளே போகும் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் இந்த 1 மணி டைமில். ஏன் சொல்கிறேன்னு சொன்னால், இந்த வசனம் பிள்ளைகளுக்கு, உங்களுக்கு, எனக்கு, எல்லாத்துக்கும் அதுதான் மருந்து. ஒரு ஜெபக்குழு இருக்கிறாங்க நால்மாடியில். மோகனன் வந்து ஃபேமிலி சொந்தம் தான். ஆனாலும் அவங்க ரொம்ப ஒரு தாயார், வயசான தாயார், 80 வயசு ஆக போகுது. சமையல் கட்டில் அப்படி நின்றுக்கிட்டு வசனத்தை படிச்சுக்கிட்டே சமையல் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஏன் பாட்டியம்மா அப்படின்னா, ஐயா திடீர்னு பைபிளில் இது பண்ணக்கூடாதுன்னு கவர்மெண்ட் சொல்லிட்டா பைபிளை பிடிக்கிட்டு போயிடும், வசனம் பூரா இங்கே இருக்கும். அல்லேலூயா. இந்த மோடி எப்போ என்ன சொல்லலாம்னு தெரியாது, விடியும் போது என்ன நடக்குன்னு யாருக்கும் தெரியாது. அல்லேலூயா. அவங்க சொன்ன கதை. இந்த 2000 நோட்டெலாம் போச்சுலா, அதனால் ஏன்னா 1000 500 நோட்டா 500 1000 போகும்போது அப்போ அவங்களுடைய பேடனை பாருங்கள். இந்த வசனம் எங்கே இருக்கணும்? எத்தனை வயசில்? 80 வயசில். எனக்கு வெக்கமாக இருந்துச்சு.
நம்ம கூட இப்படி படிக்கலையா ஆண்டவரே அப்படின்னு. நாங்கள் வீட்டில் தேங்காய் வாங்கிட்டு வருவேன், அந்த உடைக்கிறதெல்லாம் வாங்கிட்டு வருவேன், பிறகு கொடுப்போம் போவோம். அவங்களோட பையனும் நானும் கிளாஸ்மேட்டு, அவர் கடை வச்சுருக்கிறார். அப்போ வேத வசனம் நமக்குள்ளே இருக்கணும், நம்ம பிள்ளைகளுக்குள்ளே இருக்கணும், நீங்கள் வளர்க்குற பேர பிள்ளைகளுக்குள்ளே இருக்கணும். அல்லேலூயா. பாட்டி லோவிசாலுக்குள்ளே இருந்துச்சு, அம்மாட்ட இருந்துச்சு, தீமோத்தேயுக்கிட்ட போச்சு. தீமோத்தேயு ஒரு பெரிய லீடர்ஷிப்பில் வந்தார். ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா. பைபிள் இல்லாத ஒரு காலம். இன்னொன்று, இந்த பைபிள், சைனா பைபிள் எத்தனை பேர் இப்போ நிறைய பேர் வாங்கி வச்சுருப்பீங்க? சைனா பிரிண்ட் பைபிள் எத்தனை பேர் வாங்கி வச்சுருக்கிறீங்க? சைனா பிரிண்ட்னா இப்போ புது பைபிள் வாங்குறீங்க, அது வந்து சைனா பிரிண்டாக இருந்தால் என்ன நடக்குன்னு சொல்கிறேன். நாங்கள் குடும்பமாக பைபிள் வாசித்துட்டே வரோம் டெய்லி. எங்கள் பாப்பா 8 வசனம் இல்லைங்கிறத கண்டுபிடிச்சிருக்கிறான். இப்போ நான் பழைய பைபிள் வச்சுருக்கிறேன், என் ஒய்ஃப் பழைய பைபிள் வச்சுருப்பா, என் பையனும் அவளும் இந்த நான் புதுசு ஒன்று வாங்கினா பிடிங்கி வச்சுக்கிடுவாங்க 2 பேரும். என் பைபிள்லாம் கந்த மாதிரி ஆயிடுச்சு, மாற்ற விட மாட்டேங்காங்க. வாங்கினதை பூரா அவள் பேரில் வச்சுக்கிட்டு தரமாட்டா. ஆனால் அது என்ன ப்ளஸ் பாயிண்ட் நடந்திருக்குன்னா, இப்படி நான் வாசித்துக்கிட்டே வரும்போது அவள் வாசிக்கிற வசனம் என் பைபிளில் பாதி இருக்குது பாதி இல்லை. முதல்ல கண்டுபிடிச்சேன் நியாயாதிபதிகளில். உபாகமத்தில் ஒன்று கண்டுபிடிச்சேன், அந்த வசனமே இல்லை. 8 வசனம் கிட்டத்தட்ட சைனா பிரிண்ட் பைபிளில் இல்லை. நான் உங்களுக்கு சொல்கிறேன், நான் அந்த உங்களுக்கு ஒரு கடிதம் எழுதுன்னு வச்சுருக்கேன், இந்த வசனம் இத்தனை பக்கத்தில் இல்லை, இல்லாட்டா அதை ரீப்ரிண்ட் பண்ணும்போது அதை போடுங்க, அப்போல்லாட்ட இந்த பைபிளை இப்போ கேன்சல் பண்ணுங்க அப்படின்னு ஒரு லெட்டர் எழுதுன்னு வச்சுருக்கிறேன். இன்னும் குறையும் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு. எவ்வளவு அப்போ நம்ம கவனமாக இருக்கணும் பாருங்கள். அதுவும் இந்த யூடியூப் பைபிளை, இந்த பைபிளை யூஸ் பண்ணோம்னா அவ்வளோ வசனமே தப்பாக இருக்கும் மேக்ஸிமம். அதனால் தயவு செய்து ஒரு 50 வருஷம் 25 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள பைபிள் உங்கள் கையில் இருந்தால் பத்திரமா வச்சுட்டு இப்போ வாங்குகிற பைபிளோட கம்பேர் பண்ணுங்கள். அல்லேலூயா. சமீபத்தில் இன்னொரு வீடியோ வெளியிட்டிருந்தாங்க ஒரு பாஸ்டர். கிட்டத்தட்ட அந்த யெகோவா விட்னஸ் ஒரு பைபிள் போட்டுக்கிறாங்க, டூப்ளிகேட் பைபிள் மாதிரி. அதில் நிறைய வார்த்தைகளை மாற்றிட்டாங்க. இதெல்லாம் எப்படி தெரியும் நமக்கு? ஆளோடால பைபிளை திட்டு வர ஞாயிற்றுக்கிழமை மட்டும் பரட்டினோம்னா கண்டுபிடிக்க முடியுமா? தெரியுமா? வசனம் படிக்காமல் இருந்தால் தெரியுமா? வசனம் இருதயத்துக்குள்ள ஏற்கனவே இல்லாமல் இருந்தால் தெரியுமா? நான் அப்போ தான் அதிர்ச்சி ஆகிட்டு, இவ்வளவு எப்படி, அதாவது எனக்கு கிரகிக்க முடியல. உலகத்தில் பரிசுத்த வேதாகமும் கர்த்தரால் கொடுக்கப்பட்டது ஒன்று தானா, இதில் எப்படி தப்பு வரலாம்? 1, எப்படி தப்பு அனுமதிச்சாங்க? 2, எப்படி அந்த கரெக்ஷன் எடிட்டிங் இதில் அதை கம்போஸ் பண்ணும்போது அந்த வார்த்தையை எப்படி விட்டாங்க? ஏன்னா நாங்கள் வந்து புக் எழுதுகிற இடத்துல இருக்கிறதுனால, புக்கு வெளியிடுற இடத்துல இருக்கிறதுனால, பிரிண்டிங் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறதுனால எங்களுக்கு இந்த ஒவ்வொரு எழுத்தும் வார்த்தையும் அந்த புள்ளி கமா கூட முக்கியம். கொஞ்சம் மாற்றி வச்சாச்சுன்னா தப்பாக போயிடும், அர்த்தமே தப்பாக போயிடும், கெட்ட வார்த்தையாக மாறிடும். பிரிண்டிங்கில் அவ்வளவு காரியம் இருக்குது. அது பிரிண்ட் டெவில் அப்படிம்பாங்க. அப்படி ஒரு காரியம் இருக்குது. பைபிளில் எப்படி அனுமதிக்க முடியும்? அதை அனுமதிக்க முடியுமா? ஏசப்பா சொல்லியிருக்காங்க, ஒரு வார்த்தை கூட்டவும் கூடாது, குறைக்கவும் கூடாது, எடுக்கவும் கூடாது, வைக்கவும் கூடாது. நேற்று ஒரு தம்பி ஒரு பைபிளில் வசனத்தை அவன் இஷ்டத்து போட்டான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்து உயர்த்துவார் அப்படின்னு போட்டு, கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உயர்த்துவார்னு திருத்தி போட்டிருந்தான். ப்ராக்கெட்டா டேய் இப்போ லைனில் வாடா அப்படின்னு கூப்பிட்டு 4 திட்டு விட்டுட்டு, என்னைக்காவது பைபிள் வசனத்தை திருத்தின, உனக்கு தேவைன்னா அந்த வசனத்தை போடு, கீழே நீ வந்து காமனாக லெட்டராக எழுது, ஒரு மேட்ராக எழுது, அது ஒரு சென்டென்ஸாக எழுது, வாக்கியமாக எழுதே தவிர பைபிள் வசனத்தை நீ மாற்றி திருப்பி சேர்த்து போடுறதுக்கு உனக்கு ரைட்ஸு கிடையாது. அல்லேலூயா சொல்லுங்கள். நம்ம பழமவாதியே பாரம்பரியவாதியே இல்லை, இந்த வேதம் அதைத்தான் சொல்லுது. இந்த வார்த்தையின் ஒரு எழுத்தாகிலும் ஒரு எழுத்தின் உறுப்பாகிலும் இல்லாமல் போவதை விட அழியதை விட வானமும் பூமி அழிஞ்சா. நான் வந்து ஹீப்ரு படிச்சுட்ருக்கேன். அந்த ஹீப்ரு டீச்சர் சொல்லிட்டாங்க, நம்ம இப்படி வச்சு ஒரு புள்ளிக்கு ஒரு அர்த்தம் இருக்குது, தெரியாதனமாக பேனாவில் பட்டால் கூட அர்த்தம் மாறிடும். நம்ம வந்து எழுதுகிறோம், அந்த 119 சங்கீதத்தில் உள்ள ஹெட்டிங் எல்லாமே அல்பபெட்டிகள், அலபேத்து கீமேல் டாலத்து அந்த ஜைன் வரைக்கும் இருக்கக்கூடியது எல்லாமே அந்த 22 எழுத்து. இந்த எழுத்தில் தெரியாதனமாக மேலே புள்ளி வச்சாலும் அர்த்தம் மாறிடும், கீழே புள்ளி வச்சாலும் அர்த்தம் மாறிடும், அந்த எழுத்துக்கு உள்ள புள்ளி வச்சாலும் அர்த்தம் மாறிடும். தெரியாதனமாக இப்படி 3 புள்ளி டாட் வச்சா எந்த இடத்துல வச்சாலும் அர்த்தம் மாறிடும். இப்படி ஒரு டாட் வரும், இப்படி ஒரு டாட் வரும், ஒரு டாட் உள்ளே வரும், ஒரு டாட் வெளியே வரும், ஒரு டாட் கமா வரும். ஆக நீங்கள் தெரியாதனமாக பேனா பட்டுட்டுன்னு சொன்னால் கூட அர்த்தம் மாறிடும். அப்போ தான் எங்கள் சார் அவர் டீச்சர் சொல்கிறாங்க,
ஒரு எழுத்தாகிலும் எழுத்தின் உறுப்பாகிலும் இல்லாமல் போனதை விட இல்லை எடுக்கப்படுறதை விட அழியதை விட வானமும் பூமி அழிஞ்சா நல்லா இருக்குன்னு ஆண்டவர் சொல்கிறாராம். அந்த வார்த்தையை சொல்லிட்டு அவரே நடுநடுங்கிட்டார். அதை சொல்லும் போதே எங்களுக்கெல்லாம் அந்த புல் அரிச்சு வேத்துட்டு அவ்வளவு அந்த அந்த வேதம் நம்ம பார்த்து சாதாரணமாக பார்க்குறோம். இந்த யெகோவா யாவே அந்த வார்த்தையை நம்ம வந்து உச்சரிக்க இடத்துல யாருமே இல்லை அப்படிங்கிறாங்க. ஒய்ஹெச் டபிள்யூஹெச் அந்த எழுத்தை நம்ம எழுதுறதுக்கு யாவேன்னு வாசிக்கிறதுக்கு அங்கே அல்மேட்டி இல்லாட்டி எல்ரோயி ஏலோகிம் இப்படி தான் சொல்லுவாங்களாம். யாவேங்கிற வார்த்தையை நேரடியாக சொல்ல ஒரு யூதன் விரும்பவே மாட்டானான், பயப்படுவான். அவ்வளவு ஒரு பயபக்திக்குரிய கனத்துக்குரிய பரிசுத்தத்துக்குரிய அந்த வார்த்தை. ஆனால் இன்னைக்கு ஒரு எழுதப்படுகிற வேதமும் வேத காரியங்களும் என்ன செய்யுது? திரிக்கப்படுது, திருத்தப்படுது, ஏமாற்றப்படுது, அந்த வார்த்தையே எடுக்கப்படுது. இதை வந்து ஏற்றுக்கொள்ளப்பட காரியமே இல்லை. அல்லேலூயா. இது எப்படி தெரியும்? நீங்கள் குடும்பமாக உட்காந்து பைபிள் வாசித்தா தான் தெரியும். 4 பேர் வாசித்தா தான் ஒருத்தர் வாசிக்கிறது ஒருத்தர் கவனித்து, ஒருத்தர் கவனித்து. இப்போ எனக்கு இங்கிலீஷ் தெரியாது, இங்கிலீஷ்னால் இங்கிலீஷ் வாசிக்க தெரியும், அதனுடைய இங்கிலீஷ் பைபிள் பற்றி நமக்கு தெரியாது. அதில் எவ்வளோ தப்பு இருக்கோ தெரில, மொழிபெயர்ப்புகள் எவ்வளோ இருக்குதோ தெரில. ஆனால் உங்களுடைய தமிழ் பைபிள்லே இவ்வளவு காரியம் இருக்குங்கிறத நீங்கள் அறியணும். ஆமே. இப்போ இந்த பிள்ளைகள் புது பைபிளே யூஸ் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கிடுவோம். 10 வருஷம் கழிக்குது. நம்ம ஒரு பிரசங்கம் பண்ணுறோம், இந்த வசனத்தில் போட்டுக்கணும். அவன் சொல்லுவான், இந்த வசனம் நீங்கள் சொல்கிறது தப்பு, நான் சொல்கிறது இல்லை, பைபிளில் இப்படி தான் இருக்குமா. நீங்கள் என்ன பண்ணுவீங்க? எதை கரெக்டுன்னு சொல்லுவீங்க? எதை நியாயப்படுத்துவீங்க? நான் இதுக்காக வேண்டி இப்போ சமீபத்தில் ஒரு 50 வருஷம் 60 வருஷம் ஒட்டி உள்ள பைபிள் செகண்ட் சேல்ஸ் போட்டிருந்தாங்க. ஒரு 10 பைபிள் வாங்கி வச்சுருக்கேன். தமிழ், இங்கிலீஷ், ஹீப்ரு 4 லாங்குவேஜில் உள்ள பைபிள். எனக்கு தெரியாது லாங்குவேஜ், எனக்கு ஹீப்ரு தான் இப்போ கொஞ்சம் படிச்சிருக்கேன். அதனால் அது மற்ற ஹீப்ருலாம் கிரேக்கெலாம் தெரியாது. ஆனால் வாங்கி என் டேபிளில் வச்சுருக்கிறேன். ஒருவேளை நம்ம படிக்கிறதாலும் பிள்ளைகள் படிச்சிச்சுன்னா அந்த ஒரிஜினாலிட்டி, அந்த மூல வார்த்தை, மூல பாஷை, மூல அர்த்தம், மூல வசனம் என்ன எழுதியிருக்குங்கிறது யாராலும் மறைக்கப்பட முடியாது. ஆமென். அல்லேலூயா. ஆகையினால உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் வேத வசனத்தை பெரம்ப வச்சாவது சொல்லிக் கொடுங்க, பிள்ளைகளுக்கு அடி கொடுத்தாவது சொல்லிக் கொடுங்க. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. நான் சொல்ல கஷ்டமாக இருக்குதா? ஈஸியாக இருக்குதா? ஆனால் அவசியம் தானா? அவசியம் இல்லையா? இது கசப்பு மருந்து. காய்ச்சல் வந்தால் கசப்பு மருந்து தான் குடிக்கணும். கசப்பு மருந்து தான் நினச்சிக்கணும் குடிக்கணும். தெரியாதனமாக ஆடாதோட இதெல்லாம் ஒரு இலைக்கு 2 இலை போட்டோம், அது கூட 2 வேப்பிலை போட்டோம்னா கருப்பட்டி 1 கிலோ போட்டாலும் இந்த கசப்பு உங்களால் எடுக்க முடியாது. அன்றைக்கி ஒரு மருந்து சளிக்கு காய்ச்சித்தாமான்னு சொன்னால் 2 வேப்பிலை படைச்சோன்னா ஒரு 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 இனுக்கே உளி போட்டா, ஆடாதரையை பறித்து பார்த்தா 2 இலை போட்டா. வாயில் வச்சு பார்த்தேன், கருப்பட்டியும் போட்டு பார்த்தேன் கொதிக்க வைக்கும்போது. ஆகா, அந்த கசப்பு போகிறனான்ட்டு வேறு வழி இல்லாமல் கண்ணை மூடி குடிச்சாச்சு. குடிச்சிட்டு திரும்ப ஒரு கடி கடிச்சாச்சு கருப்பட்டி. அப்போ தான் அது வந்து உள்ளே இறங்கும் நாக்க விட்டு. அதே மாதிரி இந்த வேத வசனம் என்னது? கொஞ்சம் கசப்பு மருந்து தான். ஆனால் அது வாய்க்குள்ளே போன பிறகு, ஆனால் எரேமியாவுக்கு வந்து வாய்க்குள்ளே போனால் இனிப்பாக இருந்துச்சா, வயிற்றுக்குள்ளே போனால் கசப்பாக இருந்துச்சா. நம்ம கொஞ்சம் மாற்றி. அல்லேலூயா. என்ன சிரிக்கிறீங்க? இன்றைக்கி அது தேவை. இன்றைக்கி அது தேவை. உங்கள் பிள்ளைகளுக்கு எந்த நாலேஜ் கொடுக்குறீங்களோ இல்லையோ, இந்த வேதாகமத்தை உள்ளே கொடுத்துருங்க. எப்படியாவது பிடிச்சி வச்சு சங்கை வாயில் வச்சு ஒரு இடி இடிப்பாங்க பாருங்கள் அந்த குழந்தையில. அது பல்ல அப்படி கடித்தாலும் 2 பல்லுக்கு இடையில சங்கை அந்த உதடெல்லாம் வெட்டுற மாதிரி. அந்த மாதிரிலாம் எனக்கு கொடுக்கலையே பிள்ளைகளுக்கு சங்கு மருந்து. இந்த குட்டி சங்கா இருக்குது, இந்த அது என்னது அலுமினிய சங்கு மாதிரி. பாட்டியம்மாருக்கு தெரியும். பாட்டி சங்கு மருந்து காலில் பிடிச்சி வச்சு அப்படி கொடுப்பேங்க. இன்றைக்கி வந்து நிறையத்துக்கு மருந்தே தெரியலை. நேற்றைக்கு ஒரு செடியை சும்மா அந்த ஃபோட்டோ எடுத்துகிட்டு அதில் போட்டு பார்த்தா அது பாம்பு கடி விஷமுறிவு மருந்தான். ஒரு மூலிகை. சும்மா ரோட்டில் நினச்சி இது அழகாக இருக்குதுன்னு ஃபோட்டோ எடுத்தோம். ஃபோட்டோ எடுத்துட்டு அது என்ன தான் அந்த செடிக்கு பேருன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக போட்டு பார்த்தா அந்த பக்கத்தில் ஒரு வேன் டிரைவர், ஒரு ஹிந்து, நாங்கள் நேற்று கிராமத்து போயிருந்தோம் சென்னை அவுட்டரில் திருக்கழுங்குன்றம் ஏரியாவில். அப்போ அந்த நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம். ஆனால் அதுக்கப்புறம் அவர் சொன்னார், தம்பி இது வந்து பாம்பு கடிக்கு மருந்துனார், பச்சைலன்னார். ஆக அந்த பாம்பு கடிக்காரன் எவனாவது மருந்து கொடுத்தோம்னா மருந்து கொடுக்கணும்னா இலையே எதுன்னு தெரியாமல் நம்ம வெட்டி போட்டுருவோம். அவன் அதை எடுத்து கொடுக்குறான் பாருங்கள்.
அப்போ தேவன் படைத்த ஒவ்வொரு ஒரு செடி இலையில கூட ஏதோ ஒரு காரியம் வச்சுருக்கிறார். அல்லேலூயா. அதான் பெர்க்மான் செய்ய இலைகள் எல்லாம் மருந்தாகணும், கனிகள் எல்லாம் உணவாகணும். ஆமேன். அல்லேலூயா. பயாலஜி பாட்னிக்கு போயிட்டேன்னு நினைக்கிறீங்களோ? என்னம்மா மணி 1 ஆயிடுச்சு, முடிக்க போகிறேன். அவ்வளோ தான். நீங்கள் உங்களுக்கு சாப்பாடு இருக்கு, இப்போது கவலைப்படாதீங்க. ஐயா சொல்லிட்டாங்க 1 மணி வரைக்கும் நடத்தலாம், உங்களுக்கு சாப்பாடு இருக்குன்னு. நான் பேச வேண்டியதெல்லாம் பேசி முடிச்சிட்டேன். அதான் இது வந்து எக்ஸ்ட்ரா கொஞ்சம் பாட்னி சுவாலஜிலாம் போகிறேன். அதனால் கசப்பு மருந்து தான் வேதம் இன்றைக்கி உள்ள பிள்ளைகளுக்கு. நமக்கு அப்படி இருக்க வாய்ப்பு இல்லை. இந்த கசப்பு மருந்தை கண்டிப்பாக இந்த வயசில் நினச்சி நீங்கள் கொடுக்கணும். ஆமேன். சரி, நம்ம எல்லாம் அம்மா சொன்ன மாதிரி எல்லோரும் எழுந்து நிற்போம். நீங்கள் எழுதுனதை நீங்களே வச்சு கொடுங்க. ஜோம் பண்ணுவோம். நீங்கள் என்ன செய்யலான்னு ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவரே, நான் என்ன செய்யணும்? என்னுடைய பிள்ளைகளுடைய காரியத்தில் நான் என்ன செய்யணும்? என்னுடைய கணவனார் விஷயத்தில் நான் என்ன செய்யணும்? இல்லை உறவுகள் இதில் நான் என்ன செய்யணும்? என்னுடைய இப்போ உள்ள இளம் தலைமுறை பாட்டிமாருக்கு பேர பிள்ளைகள், உங்களுக்கு பிள்ளைங்க, இப்போ உள்ள அவங்கள எப்படி ஹேண்டில் பண்ணுறது தெரியலை, எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க. அன்றைக்கி மனவா ஃபேமிலி கேட்டாங்க, ஆண்டவர் இந்த பிள்ளையை எப்படி வளர்க்கணும் எங்களுக்கு சொல்லித்தாங்க. கணவன் மனைவி 2 பேருமே சேர்ந்து கேட்டாங்க, இந்த பிள்ளையை வளர்க்குறதுக்கு சொல்லித்தாங்க ஆண்டவரே, சொல்லித்தாங்கப்பா. என்னுடைய உறவுகள் பலப்படணும், ஒப்புரவாக வேண்டிய விஷயத்தில் ஒப்புரவாகணும். நாங்கள் ஒரு நல்ல ஒரு விசுவாச குடும்பத்தாராக, நல்ல ஒரு ஃபேமிலியாக நாங்கள் வந்து சிறந்து விளங்கணும். எங்கள் குடும்பத்தை பார்க்குறவங்களே இவங்க உண்மையிலேயே இவங்க கூட ஏசப்பா இருக்கிறாங்க, கிறிஸ்தவ குடும்பம், இவங்க பிள்ளைகள் கிறிஸ்தவங்கன்னு சொல்லக்கூடிய ஒரு சாட்சி எங்களுக்கு உண்டாகணும். எங்கள் பிள்ளைகளை உங்களுக்கு ஏற்ற வழியில் நடத்த எங்களுக்கு தெரியலை, நீங்கள் எங்களுக்கு சொல்லித்தாங்க. உங்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, உங்கள் பிள்ளைகளுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, உங்கள் குடும்பத்திற்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, உங்கள் ஹஸ்பண்டுக்காக ஜெபம் பண்ணுங்க, உங்கள் பேர பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஒருவேளை எந்த இடத்துல உங்களுக்கு ஒரு சரிப்படுத்துதல் தேவை அப்படின்னு ஆவியானவர் உணர்த்திருந்தா அந்த இடத்த நீங்கள் ஆண்டுகிட்ட ஒப்பு கொடுங்க. ஒருவேளை பேசின காரியம் உங்களுக்கு மாத்திரம் இல்லை, அது எனக்கும் பிரயோஜனமானது, என்னையும் கத்த ஒரு அடுத்த நிலைமைக்கு போகணும்னு சொல்லி அது கொண்டு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அர்ப்பணித்தேன் என் ஆவி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தேன் என் ஆவி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தேன். அப்பா, என்னை முழுவதும் அர்ப்பணித்தேன் ஐயா. உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தம் ஐயா. அப்பா, என்னை முழுவதும் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தம் ஐயா. அர்ப்பணித்தேன். நான் என் குடும்பமும் நான் என் பிள்ளைகளும் உமக்கு மாத்திரம் தான் ஆண்டவரே. உம்மை மகிமைப்படுத்த மாத்திரம் தான் ஆண்டவரே. உமக்காக வாழ மாத்திரம் தான் ஆண்டவரே. இந்த உலகத்தில் உம்மை எப்படியாவது வெளிப்படுத்தணும் ஆண்டவரே. சரீரம் அர்ப்பணித்தேன், உள்ளம் உடல் எல்லாமே உமக்கு தந்தேனையா. உள்ளம் உடல் எல்லாமே உமக்கு தந்தேனையா. ஒரு கள்ளம் கபடு இல்லாமல் காத்து கொள்ளுமையா. ஒரு கள்ளம் கபடு இல்லாமல் காத்து கொள்ளுமையா. அர்ப்பணித்தேன் நான் அர்ப்பணித்தேன் என் ஆவி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தேன். என் ஆவி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தேன். தகப்பனே, இந்த நல்ல நேரத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்களோடு கூட நீர் இடைப்பட்டதற்காக ஸ்தோத்திரம். நானும் என் வீட்டாரும், நானும் என் குடும்பமும், நானும் என் பிள்ளைகளும்
இஸ்ரவேலிலே அற்புதங்களாகவும் அடையாளங்களாகவும் இருக்கிறோம்னு சொன்னபடியே ஆண்டவரே, இந்த நேரத்தில் இந்த செஷனில் கலந்து கொண்ட எல்லா தாய்மார், சகோதரிகள், தகப்பன்மார், அம்மாமார், அக்காமார் எல்லாரையும் ஒப்பு கொடுத்து நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே ஏசப்பா, நாங்கள் எதில் சரியாக வேண்டுமோ அதில் சரிப்படுத்துங்க. எதில் நாங்கள் பலனடையணுமோ அதில் எங்களை பலப்படுத்துங்க. எதில் நாங்கள் அதை பில்ட் பண்ண வேண்டுமோ அதை பில்ட் பண்ண கிருபை செய்யுங்க. எதை நாங்கள் ரிமூவ் பண்ணணும், டெலீட் பண்ணணுமோ அதை பண்ண கிருபை செய்யுங்க. ஆண்டவரே, இன்னைக்கு இருக்கிற இந்த பிள்ளைகளை நாங்கள் சரியாய் உமக்குள்ளாய் வழி நடத்த, அந்த உலகத்தில் பரிசுத்தமுள்ள ஒரு சந்ததியாய் காணப்படத்தக்கதாக ஆண்டவர் நீர் எங்களுக்கு வேண்டிய ஞானத்தையும் கிருபையும் நீ தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அன்றைக்கு மனவாவுடைய மனைவி தேவ தூதரிடத்தில் போய் இந்த பிள்ளையை எப்படி வளர்க்கணும், எங்களுக்கு கற்றுத்தாங்க, எதை கொடுக்கணும் கற்றுத்தாங்கன்னு கேட்டபடி இந்த நேரத்தில் நாங்கள் கேட்கிறோம். அந்த ஞானத்தையும் கிருபையும் அபிஷேகத்தையும் வழிநடத்துதலையும் தேவ ஆவியானவர் தந்தருளும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம். இன்னும் அநேக காரியங்கள் உடைய பிள்ளைகளோடு நீர் பேசி ஆண்டவரே ஒரு சிறந்த ஆண்டவர் சாட்சியுள்ள உடைய நாமத்திற்கு ஏற்ற மகிமையுள்ள பிரகாசமுள்ள குடும்பமாய் நீர் எங்களை உருவாக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். திருச்சபைக்கும் சமுதாயத்திற்கும் இந்த சந்ததிக்கும் அடுத்த தலைமுறைக்கும் எங்களை ஒரு அடையாளமாய் வைப்பீராக. எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம், பொறுப்படுத்திக் கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். தேங்க்யூ.